இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ளிருந்து குர்ஆன் வெளியே போய்விட்டது. குர்ஆனை ஓத வேண்டிய, குர்ஆனை பார்க்க வேண்டிய கண்கள் இன்று பாடல்களையும் சினிமாக்களையும் ஜாஹிலியத்துகளையும் பிரேங்குகளையும் பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது. இதனுடைய விளைவு அஸ்ஸலாமு அலைக்கும் வீட்டில் நிம்மதில்லை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சகோதரிகளே, ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிகு அல் குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்திலே அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய நோன்பை நோற்றவர்களாக இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சில சகோதரிகள் 9:30 மணிக்கே வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருப்பதற்கு. பள்ளிவாசலில் கடைசி 10 மாத்திரம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. சில மணி நேரங்கள் கூட நாம் இஅ்திகாஃப் இருக்கலாம். அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. பள்ளியிலே அமர்ந்திருப்பது உண்மையிலே பெரிய ஒரு இபாதத்தும் ஒரு ராஹத்துமாகும். அந்த வகையில் நேர காலத்தோடு வந்த அன்புள்ள சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை சொல்லுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். அதுதான் ரமதானும் அல் குர்ஆனும். அல் குர்ஆன் இறுதி வேதம் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இறுதி வேதம் என்றால் என்ன என்றால், இது அல்லாஹுடைய கலாமாக இருக்கிறது. குர்ஆன் என்பது நம்ம பார்க்கிறதுக்கு அது முஸ்ஹஃப் வடிவில் இருக்கிறது. நம்ம கையில் வைத்திருப்பது குர்ஆன் அல்ல, அது முஸ்ஹஃப் என்று தான் சொல்வது. அந்த பிரிண்ட் பண்ணப்பட்டு பேப்பரில் நமக்கு தரப்பட்டிருப்பது முஸ்ஹஃப். உண்மையிலே குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தைகள், அல்லாஹ் பேசிய வார்த்தைகள். அல்லாஹு தஆலா அதை பேசி அது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற ஒரு ஏட்டில் எழுதப்பட்டு விட்டது. லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே அல்லாஹ்விடத்திலே அது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஆக்க நினைத்து அல்லாஹு தஆலா முதலில் இந்த குர்ஆனை கீழ்வானத்திலே பைத்துல் இஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு மொத்தமாக லைலத்துல் கத்ருடைய இரவில் ரமலான் மாதத்தில் இறக்கி வைத்தார். இதனெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் அருளப்பட்ட ரமலான் மாதம். அப்போ ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. எப்போ அருளப்பட்டது? இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. பரக்கத்து நிறைந்த ஒரு இரவில் அதை நாம் இறக்கி வைத்தோம். பரக்கத்து நிறைந்த இரவு எது? இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ரிலே நாம் இதை இறக்கி வைத்தோம். அப்போ லைலத்துல் கத்ர் பரக்கத்து நிறைந்த மாதம் ரமலானிலே, பரக்கத்து நிறைந்த இரவு ரமலானிலே உள்ள ஒரு இரவு. இந்த இரவில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. இப்போ இந்த இரவில் மொத்த குர்ஆனும் அருளப்பட்டு விட்டது. எங்கிருந்து எங்கு அருளப்பட்டது? லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து பைத்துல் இஸ்ஸா என்கிற இடத்திற்கு மொத்தமாக இறக்கப்பட்டு விட்டது. மொத்தம் என்று சொன்னால் 114 அத்தியாயங்கள். சூரத்துன் ஃபாத்திஹாவில் இருந்து ஆரம்பித்து சூரத்துன் நாஸில் முடிவடைகிற இந்த 114 அத்தியாயங்கள். இந்த 114 அத்தியாயங்களில் எத்தனை வசனங்கள் இருக்கின்றன என்று கேட்டால், பொதுவாக நமக்கு சின்ன பருவத்திலிருந்து 6666 என்கிற ஒரு செய்தி பதிந்து விட்டது. ஆனால் உண்மையிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் 6236. நம்பர் தான் வித்தியாசம்.
இப்போ நம்ம சில நேரங்களில் ஒவ்வொருவராக எண்ணிட்டு போகிறோம். எண்ணிட்டு போகும்போது இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் என்று கேட்டால் 100 பேர் என்று சொல்கிறோம். இப்போ இந்த சகோதரி ஒரு குழந்தையோடு இருக்கிறார், கை குழந்தையோடு. நம்ம அதை எண்ணலை, அந்த குழந்தையை எண்ணவில்லை, தாயை மட்டும்தான் எண்ணினோம், கணக்கெடுத்தோம். இப்போ நம்ம இந்த இடத்தில் அந்த குழந்தை இல்லை என்று சொல்ல மாட்டோம். நான் சொல்லக்கூடியது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த குழந்தையை நம்ம 1 2 3 என்று கவுண்ட் பண்ணும்போது அந்த குழந்தையை கவுண்ட் பண்ணாமல் தாயை கவுண்ட் பண்ணுகிறோம் என்றால் குழந்தை இந்த இடத்தில் இல்லை என்பது அர்த்தமல்ல. அதே போல தான் நீங்கள் குர்ஆனை பார்த்தால் சில தர்ஜுமத்துல் குர்ஆனில் 6666 வசனங்கள் போட்டிருப்பார்கள். ஆனால் ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்க என்றால் அந்த வசனங்களுடைய சரியான எண்ணிக்கை 6236 என்று சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்றால் சில இடங்களில் அந்த நுணுக்கமாக ஓதுகிறவர்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த வசன முடிவில் லா என்று போட்டிருப்பார்கள், லாம் அலிஃப். லா என்றால் இந்த வசனம் முடியவில்லை, அடுத்த வசனத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டும் என்பது அர்த்தமாகும். அப்படி நம்ம கூட்டினோமாக இருந்தால் மொத்தமாக எத்தனை வசனங்கள் இருக்கின்றன? 6236. ஆனால் 6230 நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 6236 என்பதற்காக இப்போ குர்ஆனில் ஏதாவது மேலதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கா? இல்லை. இப்போ 6606 சில நேரம் நீங்கள் பார்க்கும்போது 666 நம்பர் போட்டிருக்கிறாங்க. போட்டால் நீங்கள் முடிவெடுத்து கொள்ளக்கூடாது. இப்போ இது மௌலவி பேசினார் 6236, 6666 இலக்கம் போடப்பட்டிருக்கிறது, எனவே குர்ஆனில் ஏதோ ஒன்றை கூட்டி விட்டார்கள் அப்படின்னு நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அப்போ இந்த மொத்த 114 அத்தியாயங்களும் 6236 வசனங்களும் ஒட்டுமொத்தமாக லைலத்துல் கத்ர் இரவில் பைத்துல் இஸ்ஸாவுக்கு அருளப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா தேவைக்கு ஏற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலத்தில் இந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினான். இதுதான் குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு. இப்போ இது படிக்கிற பிள்ளைகளுக்கும் பிரயோசனமாக இருக்கும், ஏனையோருக்கும் இந்த தகவல் சில நேரங்கள் புதிய தகவலாக இருக்கும். இந்த பைத்துல் இஸ்ஸாவிலிருந்து தேவைக்கேற்ப 6236 வசனங்களும் அருளப்படுகின்றன. முதலில் அருளப்பட்டது எது என்று கேட்டால் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் அருளப்பட்டது எது? சூரத்துல் அலக். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். இதில் கருத்து வேறுபாடு இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வசனங்கள். இறுதியாக அருளப்பட்டது எது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிகமானவர்கள் சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்கிற வசனம், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்கிற வசனம் தான் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்று சொல்கிறார்கள். இப்போ இதிலே 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று இறங்குகிற விஷயத்தில் அல்லது இறக்கப்பட்ட விஷயத்தில் 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று தர்தீபு அந்நுசூல், இன்னும் ஒன்று தர்தீபு அத்திலாவா. இறங்கிய ஒரு ஓர்டர், ஒரு வரிசை, எழுதப்பட்ட ஒரு ஓர்டர். அப்போ இறங்கிய ஓர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இறங்கியது எது? இக்ரா பிஸ்மி ரப்பிக். ரெண்டாவது எது இறங்கிச்சுன்னு பார்த்தால் அதுலேயும் வத்துஹா இறங்கியதாக சிலர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றன. அப்போ இந்த ஓர்டரில் இறங்கவில்லை. எந்த ஓர்டரில்? முதல் சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது சூரத்துல் பக்ரா, மூன்றாவது சூரத்து ஆலு இம்ரான், 114வதாக சூரத்து நாஸ் என்கிற ஓர்டரில் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கின ஓர்டர் வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த குர்ஆனை எழுதுவதற்காக வேண்டி ஒரு சின்ன டீம் இருந்தார்கள். அந்த காலம் பேனா, பென்சில், பேப்பர் இதெல்லாம் அவைலபிள் இல்லாத ஒரு காலம். அப்போ எதில் எழுதலாம்? இருக்கிறதுல தான் எழுதலாம். இருக்கிறது என்ன? ஓலை, எலும்பு, ஓடுகள், இருக்கிற அந்த குச்சிகள், பென்சில் மாதிரி குச்சிகளால் அவர்கள் எழுத வேண்டியிருந்தது. எழுத்தறிவு உள்ளவர்கள் நிறைய இருந்தார்களா என்றால் அதுவும் குறைவாகத்தான் இருந்தார்கள்.
எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்கள் எழுதக்கூடிய டேலண்ட் உள்ள சில சஹாபாக்களை எடுத்து அவர்களை இந்த எழுத்துக்கு வஹியை எழுதுவதற்காக என்று அப்பாயிண்ட் பண்ணி இருந்தார்கள். அவர்கள் தான் வஹியை எழுதுவார்கள். அவர்களுக்கு சொல்றது குத்தாபுல் வஹி, அவர்களுக்கு சொல்றது குத்தாபுல் வஹி என்று. அவர்கள் எழுதும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதை ஃபர்ஸ்ட்டாக எழுதுங்க. எதை? சூரத்துல் ஃபாத்திஹாவை. ரைட், இதை இந்த சூறாக்குள்ளே எழுதுங்க, இதை இந்த இடத்துல எழுதுங்கன்னு அந்த இடத்தை சொல்லி கொடுத்து அந்த ஓர்டருக்கு ஓதுகிற நமக்கிட்ட இந்த இருக்கக்கூடிய இந்த ஓர்டருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத வைத்தார்கள். ஆனால் இறங்குகிற போது இந்த ஓர்டரில் இறங்கவில்லை. இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் பல வேதங்கள் அருளப்பட்டது போல இந்த குர்ஆன் இறுதி வேதமாக அருளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதங்கள் எத்தனை? நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய 6 அடிப்படைகளில் வேதங்களை ஈமான் கொள்ளுவதும் ஒன்றாகும். இப்போ வேதங்களை ஈமான் கொள்ளுதல் என்றால் எத்தனை வேதங்களை ஈமான் கொள்ளுதல்? எத்தனை வேதம்? நிறைய பேர் சொல்லுவாங்க 4 வேதங்கள். ஒன்று தௌராத், இஞ்சில், ஜபூர், ஃபுர்கான் அல்லது குர்ஆன் என்று. இந்த 4 வேதங்களும் கண்டிப்பாக இறக்கப்பட்டிருக்கின்றன. மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌராத் இறக்கப்பட்டிருக்கிறது, ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஞ்சில் இறக்கப்பட்டிருக்கிறது, தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் இறக்கப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று ஃபுர்கான் என்பது. அல் குர்ஆன், அல் ஃபுர்கான் என்பதும் குர்ஆனுடைய ஒரு பெயராகும். இந்த 4ம் தான் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட வேதமா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட வேதங்கள் நிறைய இருக்கின்றன. குர்ஆனில் எத்தனை நபிமார்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை? 24 25 25 நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு. அப்போ நபிமார்கள் 25 பேர் தானா? இல்லை, குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட நபிமார்கள் 25 பேர். ஆனால் நபிமார்கள் எத்தனை பேர்? அல்லாஹு ஆலம், லட்சக்கணக்கில். அதே போல வேதங்கள் எத்தனைன்னு கேட்டால் தெரியாது எங்களுக்கு. எத்தனை வேதம் வந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் குர்ஆனில் எத்தனை வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன? 4 வேதங்களுடைய பெயர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அல் குர்ஆன் என்பது இறுதி வேதம். இந்த இறுதி வேதத்திற்குரிய ஒரு சிறப்பு என்ன? நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? ஏனைய வேதங்களை அல்லாஹ் அருளுகிறான், அதுக்குரிய ஒரு அஸ்யூரன்ஸ், அந்த வேதத்தை பாதுகாக்கிற ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. நான் தௌராத்தை பாதுகாப்பேன், இஞ்சிலை பாதுகாப்பேன், ஜபூரை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி வழங்கவில்லை. ஆனால் அல் குர்ஆனை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி வழங்கியிருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். அப்போ இந்த வேதம் கடைசி வரையும் அழியாது. உலகம் அழியும் வரைக்கும் இந்த வேதம் பாதுகாப்பாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் நிறைய முயற்சிகள் செய்தார்கள் இந்த வேதத்திலே, குர்ஆனில் சில மாற்றங்களையும் சில குழப்பங்களையும் உண்டு பண்ண. ஆனால் முடியாது. ஏனென்றால் இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி வழங்கியதனால் ஏதோ ஒரு முறையில் அல்லாஹ் பாதுகாப்பான். இதை பாதுகாக்கின்ற மிக பிரதானமான ஒரு வழிமுறை தான் இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்வது. இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குத்தாபுல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹியை எழுதி பாதுகாக்கிற ஒரு குரூப் இருந்தார்கள். ஆனால் அதுக்கு முதல் குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஃபுல் செய்து கொள்வார்கள். அப்போ அந்த ஹிஃபுல் பண்ணும்போது அவர்களுக்கு சின்ன ஒரு தடுமாற்றம் ஃபஸ்ட்டுக்கு இருந்துச்சு. அவசரமாக பாடமாக்க ட்ரை பண்ணுறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதுவார்கள். ஓதும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பதட்டத்தில் வேகமாக பாடமாக்க ட்ரை பண்ணுவாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. நீ அவசரப்பட தேவையில்லை. நபிக்கு சொல்கிறான் அல்லாஹ், பாடமாக்கிறதுல நீ அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உமக்கு அதை மனப்பாடம் செய்விக்கிற பொறுப்பு நம்மை சார்ந்தது என்று அல்லாஹ் பொறுப்பெடுத்து இந்த குர்ஆனை முதலில் மனனமிட்ட ஹாஃபிஸ் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உண்மையிலே அன்புள்ள சகோதரிகளை சும்மா யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். இப்போ இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும். ஏபிசிடி தெரியும், சரிதானே? சில வேர்ப்ஸுகள், அதாவது வினை சொற்கள் தெரியும். அதுபோல் சில நவுன்ஸுகள் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ரைட்? இதை பார்த்த உடனே சொல்லுவோம் இது இங்கிலீஷ் தானண்டு. இப்போ உங்களை கூப்பிட்றோம், இங்கிலீஷ் படிப்போம் வாங்கண்டு. எத்தனை பேர் வருவீங்க? நமக்கு ஒரு நம்பிக்கை வராது. அந்த இங்கிலீஷை படிக்கிறதுல ஒரு நம்பிக்கை வராது. ஒரு புக்கை தாரம், சும்மா நார்மலாக ஸ்கூல் டெக்ஸ்ட் புக், இதை வாசிங்கண்டா சிரிப்பீங்க புத்தகத்தை கையில் வச்சு. ஸ்கூலோட தொடர்பான அல்லது ஸ்கூலில் 7 வரையும் படித்த அல்லது யூனிவர்சிட்டி முடித்த பிள்ளைகள் இருந்தால் அதை வாசிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மற்ற தாய்மார்கள் என்ன செய்வாங்க? பார்த்துட்டு சிரிப்போம். ஆனால் நம்ம தெரியாது என்பது அர்த்தம் அல்ல, தெரியும், ஆனால் அது முடியாது. இப்போ நமக்கு ஸ்கூல் புக் வாசிக்க இல்லாது. இங்கிலீஷில் ஆகப்பெரிய லிட்ரேச்சர் ஷேக்ஸ்பியருடைய லிட்ரேச்சர். அப்போ ஷேக்ஸ்பியருடைய லிட்ரேச்சர் என்ற ஒரு இலக்கியத்தை கொண்டு வந்து வாசிங்கண்டா இங்கிலீஷ் தெரிஞ்சாக்களுக்கும் அது வாசிக்கலாது. ரைட்? ஆனால் ஒருவர் ஒரு 50 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஒரு புத்திஸ்டாக இருக்கலாம், ஒரு ஹிந்துவாக இருக்கலாம். ரைட்? அவருக்கு அரபு எழுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருக்கு வாது தெரியாது. அரபை தவிர வேறு எந்த ஒரு மொழியிலும் என்ன எழுத்தில்லை? வாது இல்லை, வப்புஹா இல்லை, வலவாலின் இல்லை. அவங்களுக்கு தெரிய உச்சரிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை சொன்னா என்ன சொல்றாங்க? அல்லாண்டு தான் சொல்லுவாங்க. இப்படியானவர்கள் வந்து இந்த குர்ஆனை ஓதுகிறார்கள். ஓத இயலும். எனக்கு அனுபவம் இருக்கிறது. ஒரு சகோதரர், நான் சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு இந்து மத சகோதரர் இஸ்லாத்துக்கு வருகிறார். வந்தால் அவர் படித்தவர் அல்ல, 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸ் படித்தவர். இந்தியாக்காராக்களுக்கு பொதுவாக ஜா வராது, ஜெட் வராது. ஜெட் அவர்கள் ஜா என்று தான் சொல்லுவார்கள். ஜக்காத் எப்படி சொல்லுவாங்க? ஜக்காத். ஜெயினுல் ஆப்தீன் என்று பேர் வச்சுட்டு எப்படி சொல்லுவாங்க? ஜெயினுல் ஆப்தீன் என்று தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜா வாரல்ல. இது பொதுவாக எல்லாருக்கும், முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போ இந்த சகோதரர் ஒரு 50 வயது இருக்கும், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இவரை கூப்பிட்டு வச்சு நம்ம ஓதி கொடுக்குறோம். வாரார், அவர் ஓதித்தாங்கன்னு வாரார். ஓதி கொடுத்தா இவர் எப்படி ஓதுவார்? அலிஃப்ண்டா அலிஃப்ண்டு சொல்கிறார், பாண்டா பாண்டு சொல்கிறார். ஜா சொல்லி கொடுத்தா ஜா என்று சொல்கிறார். நம்ம ஜா பாய் ஜான்னு சொல்லுங்க, அவர் ஜான்னு தான் சொல்லுவார். இதா ஜுல் ஜிலத்தில் என்று சொல்லுங்கண்டா இதா ஜுல் ஜிலத்தில், அப்படி தான் அவர் சொல்லுவார். இப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்து சுப்ஹானல்லாஹ் ஒரு 6 மாதத்திற்குள் அவர் குர்ஆனை சரியாக ஓத பழகி கொண்டார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்தவர் என்று எனக்கு தெரியாது. நான் ஒரு பள்ளி வாசலில் தஃப்சீர் கிளாஸ் எடுப்பேன் தம்மாமிலே, சவுதி அரேபியாவிலே. அப்போ தமிழ் பேசுகிறாக்களுக்கு அப்போ நான் எடுக்கக்கூடிய சூறாக்களை யாராவது பாடமானவங்க ஓதுங்கன்னு சொல்லுவேன். ஒரு 30-32 வயது மதிக்கத்தக்க ஒருவர், அவர் ஓதுவார். எப்படின்னா மக்காவில் தொழுவிக்கிற இமாமை போல அழகாக ஓதுவார். அப்போ அவரிடம் மாஷா அல்லாஹ் எங்கே நீங்கள் ஓதின, நீங்கள் மௌலவியாண்டு கேட்டேன் நான். அப்போ இருந்தவங்க சொன்னாங்க, இல்லை அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் என்று. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ காலம் இஸ்லாத்துக்கு வந்து? 2 வருஷம். அப்போ குர்ஆனில் எவ்வளவு பாடம்? ஒரு 3-4 ஜுஸு பாடம் ஆக்கிட்டேன். ஆனால் அவர் ஒரு அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அவர் ஆடியோவில் கேட்டு கேட்டு அந்த இமாமை போலவே ஓதி அழகாக அப்படியே ஓதுகிறார். நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்றால், இந்த வேதத்தை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்த அல்லாஹ் எப்படி ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் புத்தகம் வாசிக்கலாம். தமிழ் தெரியும், பெரிய ஒரு இலக்கியத்தை நமக்கு வாசிக்க முடியாது. ஆனால் அரபே தெரியாது நமக்கு. ஒரு ஆர்வம் வந்து அலிஃப் பாத்தா என்று படித்து அதற்கு பிறகு அப ஹ அத ஜம கச என்று அதை கூட்டி எழுத்து சேர்த்து வாசித்து பழகி ஒரு 6-7 மாதங்களில் சரளமாக இந்த குர்ஆனை ஓத ஆரம்பித்து மிக வேகமாக இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இந்த வேதத்தை இலகுபடுத்தி வைத்திருப்பது அல்லாஹ் இந்த வேதத்தை பாதுகாப்பதற்காக அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றாகும். அப்போ குர்ஆன் உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அதே போல எழுத்து வடிவத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த வேதத்தில் யாரும் எதையும் கூட்டவும் முடியாது,
குறைக்கவும் முடியாது. ஆனால் மற்ற வேதங்கள் எதற்கும் இந்த செக்யூரிட்டி கொடுக்கப்படாத காரணத்தினால் அந்த வேதங்கள் ஒரிஜினல் வடிவத்தில் இன்று இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ அல் குர்ஆன் தான் இன்று அருளப்பட்ட ஒரிஜினல் மொழியிலும் ஒரிஜினல் வடிவத்திலும் எந்த கூட்டல் குறைத்தலும் இல்லாமல் அப்படி இருக்கிறது. சில நேரம் வந்து அன்புள்ள சகோதரிகளை சிலர் சொல்லுவாங்க குர்ஆனில் பிழை இருக்கின்ற, அது முஸ்லிமாக்களே சொல்லுவாங்க, சில மௌலவிகளே சொல்லுவாங்க குர்ஆனில் பிழை இருக்கிறது. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலுமா? இதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்று வந்துவிடும். அவங்க ஆகிய பண்ணலாம். உதாரணமாக அலிஃப் நூன் அலிஃப் இருக்கிறது, அலிஃபுக்கு ஃபத்ஹா நூனுக்கு ஃபத்ஹா இருக்கிறது. ஆனால் நூனுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு அலிஃப் இருக்கிறது. எப்படி வாசிக்கணும்? அனா என்று தான் வாசிக்கணும். ஆனால் அதை எப்படி நம்ம வாசிப்போம்? குர்ஆன் ஓதும்போது அன என்று வாசிப்போம். இப்போ சொல்லுவாங்க பிழை இருக்கா இல்லையா பாருங்கண்டு. இல்லை, அது பிழை இல்லை. ஒவ்வொரு மொழிக்கென்றும் ஒரு ஸ்டைல் இருக்கிறது. அந்த ஸ்டைலில் சில எழுத்துக்கள் சைலண்டாக இருக்கும். இப்போ சைக்காலஜி என்று ஆங்கிலத்தில் சொல்லும்போது முதல் எழுத்து என்ன? பி. சைக்காலஜி என்கிற சொல்லினுடைய ஆரம்ப எழுத்து என்ன? பி. பி எங்கேயாவது வருதா? பிசிக்காலஜி என்று யாரும் சொல்கிறல்ல, அது சைக்காலஜி. பிக்கு சத்தம் இல்லை. அது மாதிரி கேர்னல் என்ற ஒரு சொல்லிருக்கு, COL என்று தான் ஆரம்பிக்கும். அப்போ கொலனல் என்று தான் வாசிக்கணும். அப்போ இங்கிலீஷினுடைய முறை என்னென்றால் கேர்னல் என்று அதை வாசிப்பது. அதுபோல தான் அரபியில் சில மெத்தட்ஸுகள் இருக்கு, அந்த முறையில் வாசிக்கிறது. தமிழில் உங்களுக்கு தெரியும், முதல் இப்போ உதாரணமாக நான் என்று எழுதும்போது நானா அரவு என்னன்னா போடும். நானா என்று கேட்குறேன். இப்போ நானா என்று கேட்டு எழுதணும். அதுக்கு என்ன செய்கிறது? இன்னுக்குள்ள குத்தை எடுத்துட்டு அந்த கால் அப்படியே சுற்றி விடுவாங்க. சுற்றி விட்டால் நாவன்னா நானா நாவன. இப்போ நான் இன்றைக்கி ஒரு 35-40 வயதை உடையவர்களுக்கு அந்த எழுத்து முறை தெரியும். பிறகுதான் நம்ம நான்றதுக்கு அரவை பின்னால் போடக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இது மொழி ரீதியான ஒரு பிரச்சனையை தவிர குர்ஆனில் உள்ள பிரச்சனை அல்ல. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அனா என்று எழுதப்பட்டாலும் அல்லாஹ் எப்படி அந்த குர்ஆனை அருளினான்? அன என்று தான் அருளினான். எனவே யாராவது வந்து குர்ஆனில் பிழை இருக்கிறது என்று சொன்னால் அவர் அழகாகவும் கவர்ச்சியாகவும் லொஜிக்கலாகவும் சொன்னாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வேதம் உண்டு. இரண்டாவது, முன்னைய வேதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த வேதங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு தான் அருளப்பட்டிருக்கும். தௌராத் பனு இஸ்ராயல்களுக்கு தான் அருளப்பட்டது. ரைட்? எல்லா உலக மக்களுக்கும் அது அருளப்படவில்லை. ஜபூர் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த சமூகத்திற்கு மட்டும்தான் அருளப்பட்டது. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரையில் இது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் பொதுவான வேதமாகும். நமக்கு மட்டும் உரியதல்ல. நிறைய முஸ்லிம்ஸ் வந்து இதை தவறாக புரிஞ்சு கொள்ளலாம். எங்கட வேதம் நம்ம ஏற்றுக்கொண்டதனால் நம்முடைய வேதம். ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் இது யாருக்குரிய வேதம்? முழு மக்களுக்குரிய வேதம். இப்போ எங்களுடைய வேதம் என்று நமக்கு என்று நம்ம சுருக்கி கொண்டதனால் அன்புள்ள சகோதரிகளே, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நம்முடைய இந்த தௌஹீத் பிரச்சாரங்களினால் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. முதல் என்ன செய்வாங்க என்று கேட்டால், மாற்று மதத்தவர்களுக்கு குர்ஆனை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் படிக்கக்கூடாது, காஃபிர்கள் குர்ஆனை தொடக்கூடாது, படிக்கக்கூடாது, இப்படியே சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. சவுதி அரேபியாவில் தாவா சென்டர்கள் இருக்கின்றன. அதாவது இந்த மார்க்கத்தை போதிக்கிறதுக்கு முஸ்லீமாக்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் போதிப்பதற்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட தாவா சென்டர்கள் இருக்கின்றன. இதில் ரியாத்திலே உள்ள ஒரு தாவா சென்டரில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அந்த சென்டரில் பொறுப்பாக இருக்கிற மௌலவி சொன்னார், ஒரு நாள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இந்து சகோதரர் அவரிடம் வந்திருக்கிறார். வந்து சொல்லியிருக்கிறார், ஷேக் நான் இஸ்லாத்துக்கு வரணும், எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இஸ்லாத்தை பற்றி சொல்லிவிட்டு களிமா சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வந்தவங்க இஸ்லாத்துக்கு வரவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட் பேக்கில் ஒரு தர்ஜமத்துல் குர்ஆன், ஒரு முசல்லா, அது மாதிரி 2-3 புக்ஸுகள் இருக்கும். இதுதான் அந்த கிஃப்ட் பேக். சொன்ன காசெல்லாம் கொடுக்குறேன் அப்படி எல்லாம் இல்லைங்க. இந்த கிஃப்ட் பேக்கை கொடுத்தோன்னே அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். போனவர் திரும்ப வரல. 6 மாதங்களுக்கு பிறகு திரும்ப வந்திருக்கிறார் அதே சகோதரர். வந்து சொல்லியிருக்கிறார், மௌலவி நான் இஸ்லாத்துக்கு வரணும், என்ன இஸ்லாத்துக்கு எடுங்கன்றிருக்கார். அவர் கேட்டிருக்கிறார், நீங்கள் 6 மாதத்துக்கு முதல் வந்து களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தீங்களே,
திரும்ப எதுக்கு வாரீங்கன்னு கேட்டிருக்கிறார். அவர் சொல்லிக்க 6 மாதத்துக்கு முதல் நான் இஸ்லாத்துக்கு வந்த காரணம் எனக்கு குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. நான் என்னுடைய முஸ்லிம் நண்பர்கள் எல்லோரிடமும் கேட்டு பார்த்தேன், குர்ஆன் ஒன்று தாருங்கள் என்று யாரும் தரல. அதே போல தான் எனக்கு தகவல் கிடைத்தது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இவர்கள் குர்ஆனை தரமாட்டார்கள். அப்போ இந்த தாவா சென்டருக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் குர்ஆன் கிடைக்கும். எனவே நான் அன்று இஸ்லாத்துக்கு வந்து குர்ஆன் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு குர்ஆன் கிடைத்தது. நான் இந்த 6 மாதங்களும் குர்ஆனை படித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் உண்மையான வேதம் என்று புரிந்து கொண்டேன். இப்போது வந்திருக்கிறேன், உண்மையிலே நான் இந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறுவதற்கு என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளவங்க குர்ஆனை கொடுக்கல. ஆரம்பத்தில் இது பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க. குர்ஆன் நம்முடைய வேதம் அல்ல, அல்லாஹுடைய வேதம். யாருக்குரியது என்றால் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்த வேதம் என்றால் எல்லா மனிதர்களுக்கும் உரிய வேதம். இந்த பூமியில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த வேதம் என்கிற நிலையில் தான் குர்ஆன் இருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதரிகளே, இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்களுக்கும் உரிய வேதமாகும். ஜின் என்ற ஒரு படைப்பிருக்கிறார்கள். அந்த ஜின்களுக்குரிய வேதமாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது என்பது குர்ஆனுடைய ஒரு சிறப்பம்சமாகும். இப்போ இப்படிப்பட்ட குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் அருளப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது? இதுதான் இப்போ முக்கியமான, இவ்வளோ நேரம் சொன்னது முன்னுரை. இப்போதான் நம்முடைய கடமை என்ன என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். குர்ஆனின் பக்கம் நமக்குள்ள பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன? முதலாவதாக அன்புள்ள சகோதரிகளே, இந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும். இந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும். அல் குர்ஆன் சொல்லுகிறது, வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆன் அருளப்பட்ட முறையில் நீ ஓதுவீராக என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ குர்ஆனை ஒவ்வொரு முஸ்லிமும் ஓத வேண்டும். வலகது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், இந்த குர்ஆனை திக்ர் செய்வதற்கு நாம் இலகுவாக்கி இருக்கிறோம். திக்ருண்டா ஓதுவது, விளங்குவது என்கிற நிறைய அர்த்தம் இருக்கு. பிரதானமான அர்த்தம் ஓதுவது. அப்போ இந்த குர்ஆன் ஓதுவதற்கு இலகுவாக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் அன்புள்ள சகோதரிகளே, தொடர்ச்சியாக மாறி மாறி இந்த குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் இந்த குர்ஆன் மாறி மாறி யாராவது ஒருவர் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோம் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், வ இன் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு, முஷ்ரிக்குகளில் ஒருவர் உங்களிடம் வந்து உங்களுடைய வீட்டில் பாதுகாப்புக்கு இடம் தேடினால், இப்போ ஒரு முஷ்ரிக்கை இன்னும் ஒரு முஷ்ரிக் கொலை செய்வதற்கு துரத்தி கொண்டு வருகிறார். அவர் ஓடிக்கொண்டு வார நேரம் நம்முடைய வீடு தான் இருக்கு, முஸ்லீம்ட வீடு. அப்போ முஸ்லீம்ட வீட்டு கதவை தட்டுகிறார். சொல்கிறார், என்ன கொல்றதுக்கு ஒருவன் துரத்தி கொண்டு வருகிறான், எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கள் என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்? ஹத்தா யஸ்மஅ கலாம் அல்லாஹ், அல்லாஹுடைய கலாமை செவிமடுப்பதற்காக. அப்போ நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்தால் அவன் எதை கேட்பான்? ஒரு முஷ்ரிக் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து ஹோலில் உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு என்ன கேட்கும்? நம்முடைய வீட்டில் குர்ஆன் சத்தம் கேட்கும். அப்படின்னு என்ன மீனிங் என்றால், ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் எந்த நேரமும் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ இதை எப்படி சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, ஒரு பீரியட் இருந்தது, நான் நம்மளோட நாட்டு சூழ்நிலை தெரியல, இந்தியாவில் நான் அவதானிச்சிருக்கிறேன் என்றால், காலையில் எழும்பி ஒரு 6 மணிக்கெல்லாம் டிவி ஆன் பண்ணிடுவாங்க வீடுகளில். காலையில் செய்தித்தாள் கண்ணோட்டம், அது இது செய்திகள் என்று அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த டிவி அவங்களோட வீட்டை ஓடிச்சே இருக்கும். ஒருவர் வந்து செய்தி பார்த்துட்டு போவார், இன்னும் ஒருவருடைய சீரியல் டைம் வரும். அந்த சீரியல் என்றால் ட்ராமா, சீரியல் டைம் வரும். அவர் வந்து அந்த சீரியலில் உட்காருவார். பிறகு அடுத்த ஆள் வருவார், அவருக்கு சினிமா டைம். அந்த டைமில் ஒரு படம் ஓட ஆரம்பிக்கும், அதை அவர் பார்த்து கிரிப்பார், அவர் போயிடுவார். அவர் போனதுக்கு பிறகு மியூசிக்கல் ஷோ ஒன்று இருக்கும், அது பிடிச்ச பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க வந்து அதில் உட்காருவாங்க. அப்போ அந்த டிவி என்ன செய்திருந்தால், வீட்டில் அவர்கள் விழித்திருக்கிற அவ்வளவு நேரம் ஆன்லேயே இருக்கிறது. இது ஹராம்.
ஆனால் அதற்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீட்டில் நடக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் என்ன நடக்க வேண்டும் என்றால், காலையில் உம்மா குர்ஆன் ஓதுவா உதாரணத்துக்கு, பிறகு ஹஸ்பண்ட் ஓதுவார், ஸ்கூலுக்கு போய் வந்து பிள்ளைகள் ஓதும், மற்ற பிள்ளைகள் மகரிப் டியூஷன் யூனிவர்சிட்டின்னு போய் வர பிள்ளைகள் மகரிப்பு புறம் ஓதும். இப்படி வீட்டில் எந்த நேரமும் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி இருக்க வேண்டும். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். முன்னர் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் ரேடியோவை தவிர வேறொன்றும் இல்லை. அது ரேடியோவும் எப்படி ரேடியோ, பேட்டரி போட்டு தான், கரண்ட் இல்லை. பெரிய ரேடியோ பேட்டரி போடணும். 2 விஷயத்துக்கு தான் ஆன் பண்ணுவார்கள். ஒன்று செய்திக்கு ஆன் பண்ணுவார்கள், இரண்டாவது முஸ்லீம் நிகழ்ச்சிக்காக வேண்டி ஆன் பண்ணுவார்கள். அதுக்கு பிறகு டிவி வந்தது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துச்சு. அந்த டைமில் டிவியில் எந்நேரமும் ப்ரோக்ராம்கள் கிடையாது, எல்லா வீட்டிலையும் டிவியும் கிடையாது. ஆனால் எல்லா வீடுகளிலும் மக்ரிபானால் ஒரு சத்தம் கேட்கும். என்ன அம்மாமார் சத்தம் போடுவாங்க, கைகால் முகத்தை கழுவி விட்டு குர்ஆனை எடுத்து ஓதுங்கள் என்று சொல்வார்கள். நம்ம ஒரு ஊருக்குள்ளால் வெளிச்சமெல்லாம் இருக்காது, நடந்து போனால் அந்த ஊருக்குள் குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதுவார்கள். விசேடமாக வெள்ளிக்கிழமை தினத்தில் எல்லா வீடுகளிலும் முழு பேரும் குர்ஆன் ஓதுவார்கள் இரவில். இப்போ நிலைமை தலைகீழாக மாறி எல்லோருடைய கைகளிலும் ஃபோன் வந்து உட்கார்ந்து, ஃபோனில் நிறைய அப்ஸ் இருக்குது, குர்ஆன் அப்ஸ் நிறைய இருக்குது, இந்த ஆடியோ இருக்கிறது, அதே போல் ஒரு காரியோடைய விஷுவலோட வீடியோ இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனால் நமக்கு குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. இப்போ நம்ம ஒரு அரபு கல்லூரி நடத்துகிறோம், பெண்களுக்கான அரபு கல்லூரி தாருல் ஹுதா என்று. இப்போ அதுக்கு பிள்ளைகள் நாங்கள் வருடத்திற்கு 100 பிள்ளைகள் எடுப்போம். இன்டர்வியூக்கு வருவார்கள் சுமார் 300 பிள்ளைகள். அவர்களில் அன்புள்ள சகோதரிகளை வேதனையோடு சொல்ல வேண்டியது, சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்முடைய சமூக விஷயம் என்பதனால் சொல்ல வேண்டிய தேவை, இந்த பிள்ளைகளில் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. யார் பிள்ளைகள் தான் ஓஎல் எடுத்த பிள்ளைகள். ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ், நம்மிடம் 9 எடுத்த பிள்ளைகளும் வருவார்கள். ஆனால் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. ஏன் குர்ஆன் ஓத தெரியாது தெரியுமா? குர்ஆன் ஓதுகிறார்கள், ஓத பழகுகிறார்கள், ஸ்காலர்ஷிப் டைம் வந்தவுடனே அப்படியே நிப்பாட்டுறாங்க. அதில் இருந்து அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கும் குர்ஆனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஸ்கூல், டியூஷன், இப்படி அவர்களுடைய காலம் போகிறது. வீட்டில் நைட்டுக்கு வந்தால் ஹோம்ஒர்க். பேரண்ட்ஸும் கூட அதுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ, குறிப்பாக சூரத்துல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுவான். குர்ஆன் ஓதப்படுகிற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுவான். அதே போல எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்குள் ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் ஒரு நாள் வீட்டில் இருந்து கொண்டு குர்ஆனை ஓதுகிறார். நைட் டைமில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது வாசலில் கட்டப்பட்டிருந்த அவருடைய குதிரை மிரள ஆரம்பிக்கிறது, தடுமாறுது, சத்தம் போடுறது, காலம் மேலே தூக்குறது, பாய பாக்குது. இவர் ஓதியவர் திடீரென நிறுத்தினார், அதுவும் நிற்குது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறார், குதிரை மிரளுது. இப்போ இவருக்கு பயம் வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் அவருடைய மகன் யஹ்யா என்பவர் உறங்கி கொண்டிருக்கிறார். சில நேரம் இந்த குதிரை மகனை மிதித்து விடும் என்று பயந்து குர்ஆன் ஓதுவதை நிறுத்தியே விட்டார். ஆனால் அவருக்கு இது ஒரு ஆச்சரியமான செய்தியா இல்லையா? எனவே அவர் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போனதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இந்த செய்தியை சொல்லுகிறார். யா ரசூலல்லாஹ், இப்படி நான் குர்ஆனை ஓதினேன், குதிரை மிரள ஆரம்பித்தது, என்ன பிரச்சனை என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீ குர்ஆன் ஓதும் போது உன்னுடைய கிராத்தை கேட்டு மலக்குகள் உன்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள், அதை குதிரை பார்த்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அப்ப 2 விஷயம் நடக்குது. ஒன்று ஷைத்தான் தூரமாக்கப்படுகிறான், இன்னும் ஒன்று மலக்குகள் வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப நம்முடைய வீட்டுக்குள்ள ஆப்போசிட், எல்லாரும் ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்துடுறோம், உம்மா முதற்கொண்டு கடைசி புள்ள வரைக்கும்.
அந்த கடைசி பிள்ளைக்கு எத்தனை வயசு? 1.5 வயசு 2 வயசு. அந்த பிள்ளையோட கையிலையும் ஒரு ஃபோன். அது ஏதாவது ஒரு கார்ட்டூன் பார்க்குது அல்லது ஏதாவது ஒரு மியூசிக்கை பார்க்குது, அதில் கையில் அதை கொடுத்தாச்சு. உம்மட கையில் ஒரு ஃபோன், வாப்பட கையில் ஒரு ஃபோன், மற்ற பிள்ளையோட கையில் ஒரு ஃபோன். இப்படியே மாறி மாறி ஃபோனை உருட்டி உருட்டி இருக்கிறோம். என்னத்தை உருட்டுறோம்? ஃபோனுக்குள்ளே போனால் ஷார்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், அது மாதிரி உள்ள விஷயங்கள். இதை ஒரு சிலர் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் பயான் பார்ப்பார்கள், நல்ல விஷயங்கள் பார்ப்பார். இப்படி மிக அரிது. அது அந்த அந்த டீம் வந்து மிக அரிது. பெரும்பாலும் என்னண்டே நமக்கு தெரியாது, என்ன ஒன்று பார்க்கணும். அதுக்கு வயது வித்தியாசம் எல்லாம் இல்லை. 70 வயசு பெண்களும் இப்போ நம்ம அவங்கள மூதாட்டின்லாம் சொல்ல இயலாது. என்ன அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ என்ன அப்படி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க யார்? ஸ்மார்ட்டான ஆக்கள் தான். இப்போ 70 வயசு 75 வயசு எல்லாருக்கும் ஃபேஸ்புக் தெரியும். எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஃபோனில் உள்ள எல்லாமே நல்லா தெரியும். வீட்டில் பெரிய சோதனைகள், பரக்கத்தில்லை. இப்போ இங்கே ஒரு 50 வயதை தாண்டியவர்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 10 வயதாக இருக்கும்போது உங்களோட வீட்டு சாப்பாட்டு ஸ்டைல் என்ன? உங்களோட வீட்டில் என்ன சாப்பாடு? நம்மளோட வீட்டு இந்த சிக்கன், இப்போ சிக்கன் எடுத்தால் சுபஹானல்லாஹ், சிக்கனில் நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்கு. சும்மா ஒரு கறி தான், அந்த கறிக்குள்ளே கொஞ்சம் பட்டரை போட்டால் பட்டர் சிக்கன், கொஞ்சம் சீனியை போட்டு போட்டு ஸ்வீட் சிக்கன். அதுபோல் சிக்கனை வந்து கொஞ்சம் அந்த காலை கொஞ்சம் டிசைன் பண்ணி பொரிச்சுட்டா லொல்லிபாப். அதை ஒரு துண்டு துண்டாக வெட்டி பொரிச்சா சிக்கன் 65. நெருப்பில் வச்சா ஃபஹம். அதை இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒயிலை தடவினா பாபிக்யூ. அதில் பவுடரை தடவி எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்தால் ப்ரோஸ்டட். சுபஹானல்லாஹ், கோழிலே எத்தனை வகையான கோழி! ஒரு கோழி தான், அதை போட்டு படுத்துகிற பாடு அல்லாஹு அக்பர். ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு 50 வயதை தாண்டியவர்கள் 10 வயதாக இருக்கும்போது தெரிந்த கோழி என்ன? நாட்டுக்கோழி. எப்போ கிடைக்கும்? என்னாலும் கிடைக்காது. ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பெருநாளைக்கு தான் நமக்கு நாட்டுக்கோழி கிடைக்கும். இப்படித்தான் ஒரு சிக்கனமான வாழ்க்கை அன்று இருந்தது. ஆனால் வீட்டில் நிம்மதியும் பரக்கத்தும் இருந்தது. குடும்ப வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை, தலாக்கெல்லாம் இல்லை. பெருசா குடும்பத்தில் தலாக் இல்லை. எங்களோட ஊர்களில் கிழக்கு மாகாணத்தில் சொல்லுவாங்க எப்படின்னா, சில நேரங்களில் இவர் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, மனைவியரை வீட்டிலாம் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அது மனைவியரை வீட்டில் தான் கணவன் போய் இருப்பார். அப்படி இருக்கும்போது சில நேரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். வந்தால் இவர் ஒய்ஃபோட கோவிச்சுட்டு போயிடுவார். போனால் அவர வீட்டில் அவரை கணக்கெடுக்கவே மாட்டாங்க. என்னத்துக்கு வந்தா, என்ன நடந்த, எதுவும் கேட்க மாட்டாங்க. இங்கே ஒய்ஃபோட வீட்டில் யாராவது போய் கூப்பிடுவாங்கன்னா அவங்களும் கூப்பிட மாட்டாங்க. கடைசியில் இவர் சரண்டர் ஆகி இவராக போவார். 2 நாள் இருந்து பார்த்துட்டு ஏழாயினே, இங்கே உம்மா கணக்கெடுக்க மாட்டா, தாத்தாமார் தங்கச்சிமார் கணக்கெடுக்க மாட்டாங்க. எனவே இவர் போவார் ஒய்ஃபோட வீட்டை போய். அந்த வேலி இருக்கும், ஓலையால் வேயப்பட்ட வேலி. அந்த வேலியில் இவராக போய் சும்மா விழுவார். அவர் தான் தனியத்தான் போனவர், வேலியில் கொண்டு விழுவார். விழுந்து அவர் எழும்பி சொல்லுவார், தள்ளாதீங்க, என்ன புஷ் பண்ணாதீங்க, நான் போவேன் என்று அவரே சொல்லிட்டு உள்ளே போவார். உள்ளே போய் வைஃப்கிட்ட சொல்லுவார், நம்ம பிரிஞ்சு போகணும்னு போனாலும் அங்கே விடுறாங்களே, நம்மளை வந்து தள்ளி விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி அவரே சரண்டர் அடைஞ்சு வீட்டை வந்து சேருவார். இப்படி ஒரு காலம் இருந்திருக்கிறது. இப்போ பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு காலம். எனக்கேலா இவரோட வாழையில பொம்பளை பிள்ளைகள் ஈஸியாக சொல்லுது, இவரோட எனக்கு வாழ இயலாது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ரெடி இல்லை அப்படின்னா நான் சூசைட் பண்ணுவேன். அவன் சொல்கிறான், அந்த பிள்ளை எனக்கு சரி வராது, எனக்கு அந்த பிள்ளையோட வாழ முடியாது. நம்ம பெரியவர்கள், குடும்பத்தில் உள்ள தலைவர்கள் எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் இயலாமல் போகுது. இது நான் சொல்கிறது இந்த ஜென்சின்னு சொன்னால் இப்போ இருக்கிற ஒரு 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுடைய நிலை. அதுக்கு முன்னுள்ளாக்கல பிரச்சனையும் என்ன? இனி வீடு போவோன்னு சொல்லுது, காடு வாவான்னு சொல்கிற வயசில் உள்ளாக்களுக்கும் இப்போ தலாக் தேவைப்படுது. எனக்கு வாழ இல்லாது, பிரியணும், இன்னால் இல்லாத. நான் சும்மா ஒரு மெருகூட்டலாக சொல்லலை, கவுன்சிலிங்கு வாராங்க, இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன 55 வயசு 60 வயசு அவருக்கு வேறு அஃபேர்ஸ். 60 வயசு ஆளுக்கு அந்த பொம்பளை சொல்கிற குற்றச்சாட்டு என்ன?
ஒரு ஃபோனில் வேறு பெண்ணோடு தொடர்பு, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ளிருந்து குர்ஆன் வெளியே போய்விட்டது. குர்ஆனை ஓத வேண்டிய, குர்ஆனை பார்க்க வேண்டிய கண்கள் இன்று பாடல்களையும் சினிமாக்களையும் ஜாஹிலியத்துகளையும் பிரேங்குகளையும் பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது. இதனுடைய விளைவு வீட்டில் நிம்மதியில்லை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சகோதரிகளை, நான் சும்மா ஒரு ஜின்களை பற்றி ஒரு கிளிப் ஒன்று போட்டேன் என்னுடைய வெப்சைட்டில், என்னுடைய யூடியூப் பேஜில். ஜின்களை பற்றி ஒரு ஒரு சின்ன கிளிப். ஜின்கள் இருக்கிறார்கள், சில நேரங்களில் ஜின்களால் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு தகவல், ஒரு 7 நிமிஷ கிளிப்புன்னு நினைக்கிறேன், அல்லது அதோட கூட குறையும், ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், எனக்கு நான் இப்போ கோளுக்கு ஆன்சர் பண்ணுறல, கோளுக்கு மேலே கோள், கோளுக்கு மேலே கோள். என்னண்டா, எனக்கு ஜின் இருக்கு, எனக்கு சூனியம் இருக்கு, எனக்கு கண் பற்றிருக்கு. இதை நம்ம இன்று பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதில் சில கேஸுகளை பார்த்தோம்னா உண்மையாக இருக்கு. சில நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க, போய் மெடிக்கலி எல்லா டெஸ்டிங்கும் செஞ்சாச்சு, எம்ஆர்ஐ வரைக்கும் எல்லாம் தேவையில்லாத இடமெல்லாம் எம்ஆர்ஐ எடுத்தாச்சு, முழு டைப்பான டாக்டர்ஸையும் பார்த்தாச்சு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நெகட்டிவ், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ரிப்போர்ட்டின் படி உங்களுக்கு ஒன்று பிரச்சனை என்ன, வயிறு வலிக்குது. இப்போ வயிறு வலிச்சா ஒன்று, ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு விஓஜி பார்க்கணும், அல்லது ஒரு கேஸ்ட்ரிக் சம்பந்தமான கேஸ்ட்ரியாலஜிஸ்ட் பார்க்கணும், அல்லது ஒரு சர்ஜன். எல்லார்ட்டையும் போயிட்டோம், இண்டோஸ்கோப்பி விட்டு பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லை. ஆனால் வயிற்றில் வலி இருக்கு. சிலர பிரச்சனை என்னன்னு சொன்னால், எதை திண்டாலும் ஒமிட் வருது, எதை சாப்பிட்டாலும் ஒமிட் வருது. அந்த டாக்டர்கிட்ட போனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க. கடைசியில் பார்த்தால் அது ஒரு ஷைத்தானுடைய தீண்டுதலாக காணப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன? வீட்டுக்குள்ள குர்ஆன் இல்லை, ஷைத்தானை விரட்டுறதுக்குரிய வேலை ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னது, இப்போ பொம்பளைகள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசின குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, குர்ஆன் வசன எண்ணிக்கை, அதனுடைய சிறப்பு எல்லாமே இப்போ மறந்து, ஜின்னால் இப்படியெல்லாம் நடக்குமா, அப்போ நமக்கு இருக்கிற அந்த இடுப்பு வருத்தம் ஜின் அரிக்குமோ, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஷைத்தானால் அரிக்குமோ, அப்படி யோசிக்காதீங்க. இதில் முதல் ஏதாவது ஒரு வருத்தம் வந்தால் டாக்டர்கிட்ட போங்க. ரெண்டாவது ஒரு கவுன்சிலிங் எடுங்க, ரைட். உளவியல் ரீதியான பிரச்சனையும் இருக்கும். எண்ணமே வாழ்வு என்று சொல்வார்கள். சில நேரங்களில் நம்ம நினச்சி நமக்கு வருத்தம் வந்துடும், ரைட். எனக்கு வருத்தம் இருக்குன்னு நினச்சே வருத்தம். சிலருக்கு அப்படி ஒரு இந்த வருத்தம் சொல்கிறதுல பெருமை அடைகிறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தெரியுமா. எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, அதில் ஒரு பெருமை. எனக்கு பிபி இருக்கு, அதில் ஒரு பெருமை. அது ரெண்டு, ஒன்று பெருமைக்கு சொல்கிறது மாரி, இன்னும் ஒன்று சிம்பத்தி. அப்படியா, உங்களுக்கு டயபெட்டிக் கண்ணால் குடிதிக்கு என்ன என்று அவங்க கேட்டு அவங்க பரிதாபப்படும் போது அதில் ஒரு மகிழ்ச்சி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ பலவீனமாக நம்மை படைத்திருக்கிறான் என்று பாருங்கள். அப்போ முதல் டாக்டர்கிட்ட போங்க, ரெண்டாவது ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட போய் பாருங்கள். ஒன்றிலையும் செட் ஆகலைன்னு சொன்னால் சில நேரம் அது ஷைத்தானுடைய தீண்டுதலாக கூடாது இருக்கலாம். என்ன ட்ரீட்மெண்ட்? அதுக்கு முபாரக் மதீனிட்டு போகணுமா, அல்லது இன்னும் ஒரு ருக்கியா செய்கிறோம்? இல்லை, உங்களுக்கே முடியும். உங்களோட பிள்ளை அடிக்கடி அழுகிறது, அது நம்ம ஷைத்தானோ ஏதோ whatever it is, நோ ப்ராப்ளம். நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட பிள்ளையை வச்சு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க. பிள்ளைகிட்ட சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப 5 வசனங்களை ஓதுங்க. ஆயத்துல் குர்சியை ஓதுங்க. ஆமனர் ரசூலை ஓதுங்க. குல்யா அய்யுல் காஃபிரூன் ஓதுங்க. குல்ஹு அல்லாஹு அஹத் ஓதுங்க. குல் ரப்பில் ஃபலக் ஓதுங்க. குல் ரப்பின் நாஸ் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட புள்ள பீதின்னில்லாஹ் சுகமாகும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் அங்கஞ்செல்லாம் போய் எல்லாம் என்கிட்ட வந்தாலும் நான் இதைத்தான் செய்வேன். உட்கார வச்சுட்டு இதை சத்தமாக ஓதணும், அவ்வளோதான். மெதுவாக வாய்க்குள்ள ஊதுறதல்ல, கொஞ்சம் எஃபெக்டிவாக ஓதணும். நம்ம ஓதுகிற சத்தமாக இருக்கணும்.
அப்போ சத்தமாக இருக்கிற நிலையில் ஓதினீங்கன்னு சொன்னால் ஷைத்தான் இருந்தால் பெய்த்திடும். அல்லது குர்ஆன் ஷிஃபா, அற்புதமான ஷிஃபா. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லா என்கிற பெரிய ஒரு ஸ்காலர் இருந்தார், இப்னு தைமியாவுடைய மாணவன். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அத்திப்புன் நபவி என்று, த ப்ரொஃபெட்டிக் மெடிசின் என்று. அது தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த மருத்துவம் என்று சொல்லி அந்த புத்தகத்தை எழுதி, அந்த புத்தகத்தில் அவர் சொல்றார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க காட்டித்தந்த நிறைய மருந்துகளை சொல்றார். அதில் ஒன்று சொல்ல, நான் மக்காவில் பல வருடங்கள் இருந்தேன், இருக்கும்போது எனக்கு காய்ச்சல் வரும், வேறு வருத்தங்கள் வரும். நான் எடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவேன், ஜம்சம் தண்ணீர் குடிப்பேன். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு பெரிய மருந்து. நம்மளோட பிரச்சனை, நம்ம பெனடோலை நம்புகிறோம், பெனடோல் அதில் ஒன்றும் இல்லை. மெடிசினை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசின் இருக்கிறது, மருந்து, இந்த மருந்து 30% தான் உங்களுக்கு வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுங்களா? பிளஸிபோன்னு சொல்லுவார்கள் இது மெடிக்கல் டேர்மில். மருந்து எத்தனை வீதம் வேலை செய்யும்? 30%. மற்ற 70% என்ன? நோயாளியுடைய நம்பிக்கை. அதனால தான் இப்போ ஊரில் 5 டாக்டர் இருந்தால் 5 டாக்டரும் காய்ச்சலுக்கு ஒரே மெடிசன் தான் தருவாங்க. ஊரில் இருக்கிற 5 டாக்டரும் நீங்கள் காய்ச்சல் என்று போனால் ஒரே மெடிசின் தான் தருவார்கள், 5 பேரும் மாறி தர மாட்டார்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருக்கான்னு கேட்பாங்க, கேஸ்ட்ரிக் இருக்குன்னா உங்களுக்கு ஓமிப்ரோசோவில் கூட எழுதி தருவாங்க. இன்னும் சிலர் பார்ப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறீங்கன்னா விட்டமினை கூட சேர்த்து தருவாங்க. ஆனால் காய்ச்சலுக்கு தார மருந்து என்னது? பாராசிட்டமோலை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. வைரஸ் காய்ச்சலாக இருந்தால் ஆன்டிபயோட்டிக் கொண்டு தருவார்கள். அந்த மேலதிகமாக உங்களோட திருப்திக்காக இன்னும் கொஞ்சம் தாரது. ஆனால் நம்முடைய மனநிலை என்னென்றால், இப்போ ஒரு அப்துல்லான்ற ஒரு டாக்டர், அவர்கிட்ட போனால் தானே எங்களுக்கு சுகமாகும், இப்படி சொல்கிறோமா இல்லையா? அல்லது இந்த டாக்டர் எக்ஸ்ன்ற டாக்டர்கிட்ட போனால் தான் எங்களுக்கு சுகமாகும், வைன்ற டாக்டர்கிட்ட இது நம்முடைய நம்பிக்கை. அப்போ பெனடோலை பாராசிட்டமோலை நம்புகிற நாம், அல்லாஹுடைய தூதர் வஹியை பெற்று வந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ருக்யா ஷிஃபா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மிகப்பெரிய நோய் நிவாரணி என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. குர்ஆனில் நாம் ஷிஃபாவை இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லி. ஷிஃபாண்டா என்ன? ட்ரீட்மெண்ட், ஆரோக்கியம், மருந்து. அதை நம்ம குர்ஆனில் இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லலாம். அப்போ இந்த நம்பிக்கையோடு நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி பாருங்க, சுகம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த நம்முடைய வீடுகளுக்குள் குர்ஆனை விட்டு நாம் தூரமான காரணத்தினால் அதிகமாக குர்ஆன் ஓதுறதில்லை வீட்டில். இப்போ நம்ம யாசின் உடைய சிறப்பு என்ன, அதை தனியாக ஏதாவது ஓதலாமாண்டா நம்ம என்ன சொல்லுவோம், அப்படி சிறப்பு தனியாக இல்லை. ஒரு முதல்ல எல்லாம் என்னென்னா யாசின் தான், வெள்ளிக்கிழமை யாசின் தான் ஓதினாங்க. ஆனால் அப்படி வெள்ளிக்கிழமை யாசின் ஓதுறதுக்கு ஆதாரம் இருக்காண்டா இல்லைன்னு சொல்லுவோம். ரைட், வெள்ளிக்கிழமை என்ன ஓதுற வீட்டில்ப்பா? சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃப் ஓதுவோம். ஆனால் எத்தனை பேர் ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹ், பெண்களை பொறுத்தளவில் ஒரு அளவு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சில சகோதரிகளை நான் அறிவேன், அவங்க ரமலானில் 5 தடவை 10 தடவையும் குர்ஆன் ஓதி முடிக்கிறார்கள் இருக்கு, மாஷா அல்லாஹ். ஆனால் ஆண்கள் எடுத்துட்டிங்கண்டா எத்தனை பேர் உங்கள் வீட்டில் எத்தனை வாப்பமார் ஓதுறாங்க, எத்தனை ஹஸ்பண்ட்மார் ஓதுறாங்க, எத்தனை பிள்ளைகள் ஓதுறாங்க? குர்ஆனை விட்டு ஃபுல்லாக தூரம் ஆயிட்டாங்க. அது மாதிரி இந்த ஜென்சி, ரைட், இப்போ வர பிள்ளைகள் குர்ஆன் ஓதுறல்ல. இப்போ இதனுடைய விளைவு தான் நம்முடைய வீட்டுக்குள் பரக்கத்தில்லை, நிறைய காசு இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நமக்கு நாட்டுக்கோழியும் இறைச்சும் இப்படித்தான் தெரிஞ்சு, ஒரு கிழமையில் ஒரு நாள் தான் நமக்கு நாட்டுக்கோழி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். அவ்வளோ வீட்டில் சாப்பிட்றல்லே, என்னென்ன பேரெல்லாம் சொல்லுது பிள்ளைகள். சப்மரைன் என்று சொல்லுதுகள், பர்கர் என்று சொல்லுதுகள், சாண்ட்விச், பிஸ்ஸா, அதெல்லாம் என்ன எல்லாமே பிராண்டட். இப்போ தேவை, சும்மா சின்ன கடைகளும் தெரிய வராது. பிஸ்ஸா ஹட்டுக்கு போய் பிஸ்ஸா சாப்பிடணும், கேஎஃப்சிக்கு போய் ப்ரோஸ்டட் சாப்பிடணும். இப்படி வந்துட்டு நிறைய காசு இருக்கு. சம்பளம் எவ்வளோ இருந்தாலும் மாஷா அல்லாஹ், எங்களோட ஹஸ்பண்ட் யூஏயில் இருக்கிறார், கத்தாரில் இருக்கிறார், யூகேயில் இருக்கிறார். காசு கொட்டுது, ஆனால் பரக்கத்தில்லை. போதா போதா போதா
ரெண்டாவது, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பிள்ளைகள் மிஸ்ஸிங், பொம்பளை பிள்ளைகள், தேவையில்லாத உறவுகள், பாய்ஸ், ட்ரக்ஸ். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைன்றா இதுதான், இந்த ஃபோனை வச்சு தான். பொம்பளை ஒய்ஃப் யாருடையாவது தொடர்பு, அல்லது ஹஸ்பண்ட் வேறு யாருடையாவது தொடர்பு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்புள்ள சகோதரிகளே, இந்த உலகத்தில் கொஞ்ச காலத்துக்கு நம்ம வாழப்போகிறோம். வாழுகிற கொஞ்ச காலமும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, அமைதியாக வாழும். அதுக்குரிய வழி தான் குர்ஆன். இப்போ நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், இப்போ நான் உங்களிடம், இப்போ நூற்றுக்கணக்கான சகோதரிகள் இங்கே இருக்கிறீர்கள், உங்களிடம் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஆள் கையை தூக்குங்கண்டா நிச்சயமாக நீங்கள் யாரும் தூக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கோணத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒன்று உம்மா பாப்பாவால் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அல்லது ஹஸ்பண்டால் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அல்லது சிபிலிங்ஸ் கூட பிறந்தவர்களால் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அல்லது பக்கத்து வீட்டுக்காராக்களால் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அல்லது பொருளாதாரத்தை வைத்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், அல்லது நோயை வைத்து ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏதோ ஒரு முறையில் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில் ஒரு முஸ்லீம் எப்போதும் பிரச்சனைகள், சோதனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக இருக்க வேண்டும். நம்மளோட நிறைய பேர் இன்று ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்குறாங்க. அவங்களுக்கு அந்த டேப்லெட் போட்டால் தான் தூக்கம் வரும். சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போகிறாங்க, தெரியாமல் போகிறாங்க, நித்திர இல்லை. போய் அவர் கொடுக்குற டேப்லெட்டை போட்டால் அது நம்முடைய நர்வ்ஸ் எல்லாம், நரம்புகள் எல்லாம் டயர்டாக்கி படுக்க வைக்கும். அப்போ எந்நேரமும் படுக்க தான், அதால் வேறு பிரச்சனை. இப்படி நிம்மதி இல்லாமல் வாழுகிறோம். ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த குர்ஆன் மன அழுத்தத்திற்குரிய மருந்தாகும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடும் கவலை வந்தால் ஓதுவதற்கென்று ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். கடும் கவலை என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக் أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني. பாடமானாக்குங்க, கையை தூக்குவோம். இப்படி ஒரு துஆ இருக்குன்னு தெரிஞ்சவங்க கையை தூக்குவோம். மாஷா அல்லாஹ், ஒரு 10-15 கைகள் தூக்கப்படுது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் கவலை இருக்கு. கவலை இல்லாதாக்கள் கையை தூக்குவோம். எல்லாருக்கும் கவலை இருக்கு, ஆனால் யாருக்கும் இந்த துஆ தெரியா. உண்மையிலேயே உங்களை பொறுத்தவரையில் இங்கே வந்திருக்கிறவர்கள் மார்க்கத்தில் பற்றும் ஈடுபாடும் உள்ளவர்கள் என்பதில் ரெண்டாவது கருத்து யாருக்கும் இருக்காது. நோன்பு பிடிச்சாலும் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு, இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நல்லா தூங்கலாம், ஸ்கூலும் இல்லை பிள்ளைகளுக்கு, இன்றைக்காவது ஒரு 10 மணி வரையும் தூங்கலாம், அல்லது வீட்டு வேலைகள் இருக்கும், அல்லது அடுத்த வேலைகளுக்கு ரெடி ஆகணும், இப்படி இருக்கும். ஆனால் இப்படியான நேரத்தில் வீட்டு வேலையெல்லாம் வச்சுட்டு பயான் கேட்கணுமுண்டு வாரீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களோட உள்ளங்களில் அல்லாஹ்வின் மீது உள்ள ஒரு நெருக்கம்தான் அதற்கு காரணமாகும். அப்படியான நல்ல மக்களாகிய உங்களுக்கே இந்த விஷயங்கள் தெரியாண்டா மத்தாக்களில் நிலைமை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த பயான் மட்டும் இல்லை, எப்போ பயான் நடந்தாலும் வரக்கூடிய ஆக்கள் நீங்கள் எல்லோரும், தராவிக்கு வரக்கூடிய, அங்கே பயானில் கலந்து கொள்ளக்கூடிய ஆக்கள், ரைட்? ஒரு நல்ல பயான் எங்கேயாவது நடக்கிறது என்றால் ஓடி போகக்கூடியவர்கள். உங்களுக்கே இப்படி ஒரு துஆ இருக்கின்றது தெரியாண்டால் எந்நேரமும் ஃபோனும் ஜாஹிலியத்தும் துனியாவும் பணமும் பெருமையும் என்று வாழக்கூடியவர்களுக்கு இது தெரியுமா? ஒரு அற்புதமான துஆ சகோதரிகளே. டேப்லெட் தேவையில்லை நமக்கு சைக்காட்ரிஸ்ட் தேவையில்லை, நமக்கு சைக்காலஜிஸ்டோ சைக்கோதெரபிஸ்டோ தேவையில்லை, நமக்கு யாரும் கவுன்சிலிங் பண்ணவும் தேவையில்லை. என்னென்னா நம்ம மூமின்கள், நம்ம கலா கதிரை ஈமான் கொண்டிருக்கிறோம். லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா.
அல்லாஹ் எழுதியதை தவிர வேறொன்றுமே எனக்கு நடக்காது என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவர்கள் நம்ம. எனக்கு ஒரு வருத்தம் வருது. அந்த வருத்தத்துக்கு நான் நிறைய ரீசன் சொல்லலாம். என்னுடைய ஃபுட், நான் என்னுடைய லைஃப் ஸ்டைல், உணவு பழக்கம், என்னுடைய வாழ்க்கை முறை, நான் எக்ஸசைஸ் செய்கிறல்ல, நான் கொழுப்பு சாப்பிட்றேன் என்று சொல்லலாம். இல்லை, இதெல்லாம் ஒரு காரணிகள். ஆனால் வருத்தத்தை தந்தது யார்? அல்லாஹ். எதுக்கு தாரான்? எதுக்கு தாரான்? நோயை எதற்காக அல்லாஹ் தாரான்? ரெண்டு விஷயம். ஒன்று, அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதை நமக்கு தெரியும். அல்லாஹ் வந்து சொல்லல நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் வந்து சொல்ல முடியாது. அந்த சிஸ்டம் இல்லை உலகத்தில். அப்போ அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்ற மெசேஜை தாரத்துக்குரிய வழி என்ன? நமக்கு ஒரு சோதனை அல்லாஹ் தாரது. ஒரு கேன்சர் பெரிய ஒரு விஷயம் இல்லை. நம்ம ஹூன்னு இது அல்லாஹ் தாரது. அல்லாஹ் குர்ஆன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. ஒரு ஆத்மாவை அது சுமக்க முடியாத சுமைகள், ஒரு ஆத்மாவுக்கு அது சுமக்க முடியாத சுமைகளை நாம் கொடுப்பதில்லை. இப்போ எனக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், கேன்சர் வருது என்றால் என்னால் சுமக்க முடியுமாக இருந்தால் தான் தருவான். என்னால் சுமக்க முடியாமல் போகும்போது ரெண்டில் ஒன்று செய்வான். ஒன்று என்ன செய்வான் என்றால் நோயை குணப்படுத்தி விடுவான். இதுக்கு மேலே இவனால் இதை சுமக்க முடியாது என்று சொல்லி அந்த நோயை குணப்படுத்தி விடுவான். அல்லது அவனிடம் என்னை எடுத்து விடுவான். நான் போகிறது அங்கஞ்சல்ல. நான் பொறுமையாக இருந்தால் யார்கிட்ட போகிறேன்? என்னுடைய ரப்பிடத்தில் தான் போகிறேன். நான் இப்போ ஒரு பிள்ளை இருக்க, அந்த பிள்ளையோட ஹஸ்பண்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் அங்கே வர சொல்கிறார். நல்ல அன்பான கணவன். இப்போ இலங்கையிலிருந்து அமெரிக்கான்றது நீண்ட தூரம். அவ்வளோ தூரம் போகும்போது அந்த பிள்ளை கவலையோடு போகுமா மகிழ்ச்சியோடு போகும்? இந்த பேரண்ட்ஸை பிரிகிறது, உடன்பிறப்புகளை பிரிகிறதுன்ற ஒரு கவலை இருந்தாலும் போகும்போது ஒரு விரக்தியோடும் மன அழுத்தத்தோடும் போகுமாண்டா இல்லை, உள்ள மகிழ்ச்சி இருக்கும். அப்போ நம்ம வந்து அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில் அல்லாஹ் கிட்ட போகிறோம்டா மகிழ்ச்சியா கஷ்டமா? மகிழ்ச்சி தான். எவ்வளோ காலத்துக்கு இந்த உலகத்தில் இருப்போம்? சரி, இப்போ எனக்கு 52 வயசு, கேன்சர் வந்தாச்சு. இப்போ நான் எல்லா இடமும் போய் ட்ரீட்மெண்ட் செய்கிறேன். நான் எவ்வளோ காலத்துக்கு இந்த உலகத்தில் இருப்பேன்? ஒரு 100 வருடங்கள், 200 வருடங்கள் இல்லை, 70 75 வருடங்கள், 65 70 வருடங்கள். அதுக்கு பிறகு நானே துஆ கேட்பேன், யா அல்லாஹ் நான் மௌத்தாகிறது நல்லதாக இருந்தேன், நான் மௌத்தாக்கிறேன். அப்போ 65 70 வருடம் இந்த உலகத்தில் வாழப்போகிற நமக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை தரும்போது முதல் சிக்னல் என்னென்றால், நம்ம மூமினாக இருந்தால், குர்ஆன் ஹதீஸை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தால், அதன் மூலம் அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி, நான் உன்னை விரும்புகிறேன். சுபஹான் அல்லாஹ். இந்த மெசேஜ் நம்மளை ஹெப்பியாக்குமா சேடாக்குமா? ஹெப்பி தான். சும்மா சாதாரணமான ஒரு ஆள், நமக்கு பிடித்த ஒரு மனதுக்கு பிடித்த நம்ம மரியாதையோடு நினைக்கிற ஒருவர் சொல்கிறார், உங்களை எனக்கு நல்லா பிடிக்கும், நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் என்ன? அல்லது ஒருவரை நம்ம மனதால் ஒரு கண்ணியமாக நினைத்து கொண்டு அன்பு வைத்திருக்கிறோம், நம்ம தொடர்பு கொள்றதுக்கு சான்ஸே இல்லை அவரோட. ஆனால் திடீரென அவரிடமிருந்து ஒரு பெருநாள் வாழ்த்து நமக்கு வருகிறது. பெருநாள் அன்றைக்கு நம்ம உண்மையிலே நம்ம அதில் ஆனந்தம் அடைவோமா அல்லது சங்கடப்படுவோமா? நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்கிறது. நான் அனுபவித்திருக்கிறேன். சில வீடுகளுக்கு தற்செயலாக போக வேண்டி வரும். வந்து அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் சொல்லுவார், நாங்கள் அல்லாஹ்கிட்ட துஆ கேட்டிருக்கிறோம், நீங்கள் ஒருக்க எங்களோட வீட்டுக்கு வரணும்ண்டு. எப்படி அல்லாஹ் அவங்கள இப்படி கொண்டாந்து இறக்கியிருக்கான்னு சொல்லுவாங்க. அவங்க எதிர்பார்க்காதது, அந்த எதிர்பார்க்கிற விஷயம் எதிர்பார்க்காத விதமாக நடக்கும்போது ஏற்படுகிற மகிழ்ச்சி, அதுக்கு அளவில்லை. அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சிக்னல் தாரான், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். இப்போ கேன்சர் வந்த நான் ஆனந்தம் அடைவேனா விரக்தி அடைவேனா? முதல்ல ஆனந்தம். இரண்டாவது, இது ஒரு சோதனை. இது ஒரு சோதனை. என்ன சோதனைண்டா, நானே நினச்சிட்டு இருக்கிறேன் நான் ஒரு ஸ்ட்ராங் மூமின், ஸ்ட்ராங் முஸ்லீம், சரியான ஒரு பர்ஃபெக்டான முஸ்லீம்ண்டு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். என்னை காட்டணுமா இல்லையா? நான் ஒரு பர்ஃபெக்டான முஸ்லீம்ண்டா என்ன செய்யணும்? நான் பொறுமையோடு இருக்கணும். நான் ஒரு ஒரு
சாத்திரம் சொல்கிற குறி சொல்லக்கூடியவர்கிட்ட போகலாமா? ஷிர்கான முறையில் வைத்தியம் செய்கிற ஒரு ஆள்கிட்ட நான் போகலாமா? நான் ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லீம் என்ற உயிர் போனாலும் சரி நான் தாயத்து கட்ட மாட்டேன். நான் உயிர் போனாலும் சரி ஷிர்க்குக்கு போக மாட்டேன். என்னுடைய உயிர் போனாலும் சரி நான் விதத்துக்கு போக மாட்டேன். நான் உயிர் போனாலும் சரி ஹராமான முறையில் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவே மாட்டேன் என்று நம்ம இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாரான். என்ற வருத்தம் லேசாயிடணும்ன்றதுக்காக வேண்டி நான் ஏதாவது ஒரு ரூட்டை கடைப்பிடிக்க போனால் நான் தோல்வி. நான் நினச்சிக்கிருந்தேன் நான் ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லீம் என்று, எனக்கே அல்லாஹ் காட்டிட்டான் நீ தோல்வி என்று. அப்போ இந்த ரெண்டு நோக்கத்துக்காகத்தான் ஒரு சோதனையை தானான். அல்லது அல்லாஹ்க்கு நம்மள என்ன கோபமா, பொறாமையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம், நம்மை பெற்ற தாய் தந்தைக்கு நம்மளை இவ்வளவு அக்கறையும் இரக்கமும் என்றால் இவங்க செஞ்ச வேலை என்ன? நம்மளோட தாயும் தந்தையும் செஞ்ச வேலை என்னன்னா நம்மளை பெற்றது. பெற்றவர்களுக்கே இவ்வளவு அன்பும் இரக்கமும் என்றால் படைத்தவனுக்கு எவ்வளவு அன்பும் இரக்கமும் இருக்கும். நான் சொல்கிறது புரியுத தெரியல உங்களுக்கு? என்ன பெற்ற உம்மா பெற்றது தான். என்ன பெற்ற தாய்க்கு என் மீது இவ்வளவு இரக்கம் இவ்வளவு அன்பு என்று சொன்னால் என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அன்பும் இரக்கமும் என்ன இருக்கும்? அப்போ அல்லாஹ் கோபத்திலே எல்லாம் வருத்தத்தை தரமாட்டான், வேறு சோதனைகளை தரமாட்டான். அல்லாஹ் நம்மை நேசிப்பதனால் அந்த நேசத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறான். ரெண்டாவது, நீ நினைக்கிற மாதிரி உண்மையா நீ முஸ்லீமாக இருக்கிற அந்த காட்டுறதுக்கு தாரான். அன்புள்ள சகோதரிகளே, இப்போ நம்ம சொன்ன இடம் நமக்கு வரக்கூடிய மன அழுத்தங்கள், இதை போக்குவதற்கு இந்த துஆ ஒன்றை ஓதி காண்பித்தேன். அல்லாஹும்ம இன்னி அப்துக வ இப்னு அப்தி. பொருளை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இது ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற துஆ புத்தகம் எல்லா புத்தகத்திலும் இருக்கும் நினைக்கிறேன். ஸ்பெஷலாக பிரார்த்தனை பேழை அல்லது ஹிஸ்னுல் முஸ்லிம் பள்ளியிலாம் இஷ்யூ பண்ணாங்க நிறைய. அந்த புத்தகத்தில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் இருக்குது, சிங்களத்தில் இருக்குது, அரபிக்லேயும் இருக்குது. கவலை துயரம் ஏற்பட்டால் ஓதுகிற துஆன்ற தலைப்பில் தேடினீங்கன்னா வரும் இன்ஷா அல்லாஹ். இதை பொருளோட படித்து பாருங்கள். நிச்சயமாக சும்மா படிக்கக்குள்ளே நம்முடைய மனசில் உள்ள கவலைகள்லாம் அப்படி இறங்கும். ரைட்? அதில் என்ன கேட்குறோம்னா, கடைசியாக நான் முழுமையாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை, அந்த கடைசி பகுதி என்ன சொல்லுது என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக, யா அல்லாஹ் உனக்குரிய எல்லா பெயர்களை கொண்டு முன்னிடத்தில் நான் கேட்கிறேன், அன் தஜ்அல் அல் குர்ஆன் அல் அஸீம் ரபீஅ கல்பி, இந்த மகத்துவமிக்க குர்ஆனை என்னுடைய மனதுக்கு வசந்தமாக ஆக்கி தருவாயாக. மகத்துவமிக்க குர்ஆனை என்னுடைய மனதுக்கு வசந்தமாக, வசந்தம் என்ன? மகிழ்ச்சியாக. அந்த வசந்த காலம் என்று சொல்கிறது இலையுலி காதல் முடிஞ்சதுக்கு பிறகு துளிர்கள் விட்டு, மரங்கள் எல்லாம் துளிர்கள் விட்டு அப்படி பச்சை பசேல் என்று இருக்கிற காலம். அந்த வசந்த காலத்தை போல என்னுடைய மனதை குர்ஆனை கொண்டு நீ வசந்தமாக ஆக்கு. வ நூர சத்ரி, அதே போல என்னுடைய நெஞ்சுக்கு அதை ஒளியாக ஆக்கு. வ ஜலாஅ ஹம்மி வ திஹாப ஹுஸ்னி, என்னுடைய துக்கத்தையும் துயரத்தையும் போக்கக்கூடியதாக குர்ஆனை ஆக்கு. அப்போ குர்ஆனை ஓதினால் அன்புள்ள சகோதரிகளே நம்முடைய கவலை போகும். ஆனால் ஓதணும், மனம் வச்சு ஓதணும். என்ன பிரச்சனை? உங்களோட ஹஸ்பண்டால் வர பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸால் வர பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுக்கு கடும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. சில சகோதரிகள் இருப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவங்க உள்ளே போட்டு அலட்டி சில நேரம் சூசைட் பண்ணினா என்னன்னு கூட யோசிப்பாங்க, செய்ய மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் மனம் சொல்லும் நம்ம தற்கொலை செய்தால் என்னண்டு. இப்படியான சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒது செய்யுங்க. ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுங்க. தொழுதுட்டு உட்கார்ந்து குர்ஆனை ஓதுங்க. இந்த துஆவை ஓதி பாருங்க. வல்லாஹி நீங்கள் ஒரு வித்தியாசமான உணர்வை ஃபீல் பண்ணுவீர்கள் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனுக்கு அப்படியான ஒரு அற்புத தன்மையை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்போ இந்த குர்ஆனை அன்புள்ள சகோதரிகளை நம்ம ஓத வேண்டும். இப்போ ரமலான் மாதம் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று சொல்கிறோம். இதை நம்முடைய வீட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். பெரும்பாலும் ஓதுவீர்கள், பெண்களிடத்தில் இருக்க அந்த பழக்கம் அல்ஹம்துலில்லாஹ், விட்டு விடாதீர்கள். முடியுமானவர் அதிகம் ஓதுங்க. கிடைக்கிற கேப்பில் இல்லாமல் ஃபோனை தூக்கி ஒரு மூலையில் போட்டுட்டு, மகன் வெளிநாட்டில் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில்ண்டா அவங்களோட பேசுகிற ஒரு டைம் இருக்கும், அந்த டைமுக்கு மட்டும் ஃபோனை ஆன் பண்ணுங்கள். மற்ற நீங்கள் டாக்டர் இல்லை தானே,
நீங்கள் சர்ஜன் இல்லை தானே, டாக்டராக சர்ஜனாக இருந்தால் எமர்ஜென்சி ஏதாவது வரும் உங்களை ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு. அப்படி ஒரு ஏர்ஜென்ட்டில் நம்ம இல்லை. எனவே ஃபோனை தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டு வீட்டில் உள்ளாக்கிட்ட எல்லாம் சொன்னா சரி. நம்ம ஃபோனில் குர்ஆன் ஓதாதீங்க. ஃபோனில் குர்ஆன் ஓதுறது கூடுமா கூடாதா? கூடும். 100% ஃபோனில் குர்ஆன் ஓதுறது கூடும். ஏன் ஃபோனில் குர்ஆன் ஓத வேண்டாம்னு சொல்கிறேன்? ஓதிட்டு போக்குள்ள அப்படி சைத்தான் வந்து சுரண்டுவான். சுரண்டு சொல்லுவான், சும்மா ஒருக்கா வாட்ஸ்அப் ஓன் பண்ணேன், ஒருக்கா டேட்டாவை கனெக்ட் பண்ணேன் என்று சொன்னோடனே கனெக்ட் பண்ணினோம்னா போயிடும். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்ன்றது தெரியாமல் போயிட்டே இருப்போம். அதனால தான் முஸ்ஹஃபை எடுத்து குர்ஆன் ஓதுங்க. நிறைய குர்ஆன் ஓதுங்க. ஓத ஓத பரக்கத்து வரும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அன்புள்ள சகோதரிகளை, நம்ம ஓதுகிற ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. அது வேறு. மறுமையில் நம்ம வெற்றி பெறணும் என்றால் நம்முடைய மீசான் என்ற தராசு வெயிட்டானதாக இருக்கும். அல்காரியா ஓதும்போது உங்களுக்கு வரும், ஃபம்மாமன் சகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபி ஈஷத்திர் ராதியா. யாருடைய மீசான் என்ற தராசு நன்மைகளால் பாரம் கூடியதாக மாறுகிறதோ அவர் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் இருப்பார். அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கை என்ன? சொர்க்கம். வ அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. யாருடைய தராசு நன்மை இல்லாமல் கனம் இல்லாமல் போகிறதோ அவர் ஒதுங்கும் இடம் ஹாவியாவாகும். வமாதராக்க மாஹியா. ஹாவியாண்ட என்ன? நாருன் ஹாமியா, கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்பு. அப்போ நம்முடைய தராசுக்கு நம்ம நன்மை சேர்க்கணும். உலகம் என்று தெரிகிறோம், எல்லாம் வந்து சேராது. இப்படியானதெல்லாம் ஷூராக வரும், 100% உறுதி. எனவே நம்ம ஒரு எழுத்து ஓதினால் எத்தனை நன்மை கிடைக்குது? ஒரு எழுத்துக்கு 10. அலிஃப்லா மீம் என்று ஓதினா 30 நன்மை. சுப்ஹானல்லாஹ். அப்போ 6236 வசனங்கள்லையும் எத்தனை எழுத்திருக்கி? லட்சக்கணக்கான எழுத்திருக்கி. அவ்வளோ எழுத்தை நம்ம 10ஆல் பெருக்கினோம் என்ற சுப்ஹானல்லாஹ் நமக்கு கிடைக்கிற நன்மை தாராளமாக இருக்கும். எனவே குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை வையுங்கள், நிறைய ஓதுங்கள். அடுத்தது அன்புள்ள சகோதரிகளே, முடியுமானவரை மனப்பாடம் செய்யுங்கள். பிள்ளைகள் மனப்பாடம் செஞ்சால் பேரண்ட்ஸுக்கு அதில் கௌரவம் இருக்கும் மறுமையில் இன்ஷா அல்லாஹ். நம்ம மனப்பாடம் செஞ்சால் தான் நமக்கு உயர்வு இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் மறுமையில் செய்ய சொல்கிறல்ல அல்லாஹ். ஆனால் ஒன்றை தவிர, மறுமையில் செய்யுமாறு சொல்லப்படக்கூடிய செயல் என்ன? யாருக்கா தெரியுமா? மறுமையில் சுவர்க்கத்துக்குள்ளே போனால் இந்த உலகத்தில் செஞ்ச ஒரு செயலையும் நீங்கள் திரும்ப செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். நோன்பு பிடிங்க, தொழுங்க, ஒன்றும் சொல்ல. ஒரே ஒரு அமலை செய்ய சொல்லுவான். என்ன அமல் அது? குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறது. சுவர்க்கத்துக்குள்ளே என்டர் ஆனோடனே நமக்கு ஒரு மெசேஜ் வரும், உன்னிடம் இருக்கிற குர்ஆனை ஓதிக்கொண்டு நீ ஏறு. உன்னிடம் இருக்கிற குர்ஆனை ஓதிக்கொண்டு நீ ஏறு. எங்கே ஏறா சொன்ன? சுவர்க்கத்தில் கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ன்றா தெரியும். ஃப்ளைட்டில் போனால் பெரும்பாலும் உம்ரா ஹஜ்ஜி போயிருப்பீங்க. ஃப்ளைட்டில் போனால் எக்கனாமிக் கிளாஸ் இருக்குது, பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. எல்லா ஃப்ளைட்லேயும் இல்லை, ஒரு சில ஃப்ளைட்டுகளில் இருக்குது. அப்போ எக்கனாமிக் கிளாஸ்ன்றா அந்த சீட் நார்மலாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. பிஸ்னஸ் கிளாஸுக்குள்ளே போனோம்னா அது ஹைஃபையாக இருக்கும், தூங்குறதுக்கு வசதி. எந்த நேரம் வந்து ஹோஸ்டஸ், வாட் யூ வாண்ட் சார், கேன் ஐ ஹெல்ப் யூ, டு யூ வாண்ட் எனி திங் அப்படின்னு கேட்டுக்கே இருப்பாங்க. நேரம் பக்கத்து வந்து நம்மளை ஜூஸ் தருவாங்க, ஃப்ரூட்ஸ் தருவாங்க, கிஃப்ட் தருவாங்க, அப்படி கவனிச்சுட்டே இருப்பாங்க. பிஸ்னஸ் ஃபஸ்ட் கிளாஸ் அதை விட ஃபெசிலிட்டிஸ் கூட. ஆனால் ஃப்ளைட்டுண்டா மஷா அல்லா அது ஒரு பெரிய விஷயந்தான். இது ஒரு சும்மா புரிகிறதை சொல்கிறேன். அது மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்கு. ஹோட்டல் எடுத்தீங்கன்றால் நம்ம தங்குற ஹோட்டல்கள் 1 ஸ்டார் ஹோட்டல், 2 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் என்றெல்லாம் இருக்கு. 7 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னா சும்மா நம்மளோட பாஷையில் அது போல் சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். 7 ஸ்டாருக்குள்ளே போனால் சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி ரூம், பெட்டு, பாத்ரூம் எல்லாமே வெரி வெரி ஹைஃபை. அப்போ இந்த உலகத்தில் சாதாரணமான இந்த பொருட்களுக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரெண்ட் என்றால் சொர்க்கத்தில் அப்படியே ஒவ்வொரு தரஜாவாக கூடிட்டே போகும். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், உனக்கிட்ட இருக்கிற குர்ஆனை ஓதிக்கொண்டு நீ செல்லு. நம்மளோட கையில் முஸ்ஹப் இருக்காது. அப்போ எங்கேருந்து ஓதணும்? எங்கேருந்து ஓதணும்? மெமோரியில் இருந்து தான் ஓதணும். நம்மளோட நினைவில் இருந்து தான் மனப்பாடம். ஓதிட்டு போகும்போது எவ்வளத்த முடியுதோ அதுதான் உனக்குரிய கிளாஸ்.
அதனால் உலமாக்கள் சொல்கிறார்கள் சுவர்க்கத்தினுடைய கிளாஸுகள் தரஜாக்கள் 6236. அதில் ஆக டொப் வந்து யாருக்குரியது? யாருக்கு? வசீலா. ஆக டொப்புட பேர் என்ன? வசீலா. நம்ம என்ன கேட்குறோம் பாங்குக்கு பிறகு? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா. யா அல்லாஹ் முஹம்மதுக்கு வசீலாவை கொடுப்பாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சுவர்க்கத்தில் உள்ள ஆக டாப் பிளேஸ், டாப் கிளாஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இருக்கு. அடுத்ததில் ஒரு குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்தவர் அந்த டொப்பு வரைக்கும் போவார். அந்த வசீலாக போக மாட்டார், அது கீழே இருப்பார். அப்போ நமக்கு குர்ஆனை பாடம் இல்லைண்டா எங்கே இருப்போம்? எக்கனாமி கிளாஸ்லாம் இருக்க வேண்டியவர். அப்போ முடியுமானவர் நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனை பாடமாக்கும். பிள்ளைகள் பாடமாக்கினா மஹ்ஷரிலே நமக்கு கௌரவம் இருக்கு. பிள்ளைகள் குர்ஆனை பாடமாக்கினதுக்காக மஹ்ஷரில் வைத்து பேரண்ட்ஸ் கௌரவிக்கப்படுவார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளை ட்ரை பண்ணுங்க, உங்களோட முடியுமானவர். அதிலையும் இந்த தனியே இருக்கிற சகோதரிகளுக்கு என்னுடைய ஒரு அன்பான அட்வைஸ், நீங்கள் ஒரு நீயத்து வச்சு குர்ஆனை பாடமாக்க ட்ரை பண்ணுங்க. தனியாக எப்படி இருப்பீங்க? கல்யாணம் முடிச்சு ஹஸ்பண்ட் வெளிநாட்டில், நீங்கள் வீட்டை தனியாக, அல்லது வெளிநாட்டில் போய் நீங்கள் செட்டில் ஆகிருப்பீங்க ஹஸ்பண்டோட, ஹஸ்பண்ட் வேலைக்கு போவார், நீங்கள் வீட்டை தனியாக, பிள்ளைகளும் இல்லை. இப்போ உங்களுக்கு போர் அடிக்கும், தனியாக இருக்கிறது போர் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். சொல்லுவார்கள், சும்மா இருப்பவனின் மூளை ஷைத்தானின் ஆலை என்று. சும்மா இருப்பவனின் மூளை ஷைத்தானின் ஆலை. தனியாக சும்மா உட்காந்துட்டு இருந்தால் என்னென்னு பிள்ளையாத்தான் வரும். அந்த வீட்டுக்கு போய் நான் ஃபித்னா பண்ணிட்டு வருவோமா, இந்த வீட்டுக்கு போய் நான் சதி செஞ்சு, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படி நோயாளிகள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் கொடுக்க வேண்டும். சும்மா பக்கத்தில் நல்லா இருக்கிறவங்களை பிடிக்காது, அவங்களுக்கு கொண்டு கண் வச்சிடுவாங்க. அல்லது ஏதாவது சூனியம் செய்யலாமான்னு ட்ரை பண்ணுறாக்களும் இருக்கு. இவங்கெல்லாம் உருப்பட மாட்டாங்க, இம்மையிலும் உருப்பட மாட்டாங்க, மறுமையிலும் வெற்றி அடைய மாட்டாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் உணர வேண்டும். மற்றாக்களில் அளவுக்கு அதிகமான பொறாமை, எரிச்சல், காழ்ப்புணர்வு. அவங்க ஒரு கார் வாங்கி வந்தால் உங்களுக்கு என்ன? உங்களோட காசை கொண்டா வாங்கி வந்தாங்க. அவங்க ஒரு நல்ல வீடு கட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொம்பளை ஒரு நகை வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த வீட்டில் உள்ள புள்ள வந்து 9A எடுத்தால் உங்களுக்கு என்ன சிக்கல்? 3A எடுத்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லான்னு சொல்லிட்டு போங்களேன், உங்களோட ஒரு சகோதரியோட புள்ள தானே. அதை விட்டு எரிச்சல் படுறது, இதெல்லாம் இந்த உள்ளத்தில் நோய் இருப்பதற்கான அடையாளமாகும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் என்று கேட்டால், இப்படியாக சிங்கிளாக தனி எரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் குர்ஆனை பாடமாக்க நியத்து வைங்க, ட்ரை பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை பாடமாக்குங்க. அதில் பெரிய நிஅமத்தும் ரஹ்மத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் பெரிய ரிலாக்ஸேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்ம யாருக்கும் காட்டுறதுக்கு பாடமாக்க தேவையில்லை, அல்லாஹுக்காக பாடமாக்கும். குறைந்தபட்சம் ஆயத்துல் குர்சி, ஆமனர் ரசூல், குல் சூறாக்கள், சூரா யாசீன், இப்படியான சூறாக்கள், சூரத்துல் பக்கரா, இப்படியான சூறாக்களை பாடமாக்க ட்ரை பண்ணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரிப். யாருடைய உள்ளத்தில் குர்ஆனில் கொஞ்சமேனும் இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் குர்ஆனில் கொஞ்சமேனும் இல்லையோ, அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றேன்னு சொல்கிறார். பாலடைந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், பூரான் இருக்கும், சிலந்தி இருக்கும், எல்லா குப்பைகளும் அந்த வீட்டுக்குள் இருக்கும். அதே போலதான் யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ அவருடைய உள்ளத்தில் எல்லா நோயும் இருக்கும். பெருமை, பொறாமை, காழ்ப்புணர்வு, வஞ்சகம், எல்லா நோயும் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரிகளே, முடியுமானவரை குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுவது போல அல்ஹம்துலில்லாஹ் ஓதுகிறீர்கள். அதோடு சேர்த்து தர்ஜமாவையும் படித்து பாருங்கள். எல்லாம் விளங்காட்டியும் சில முக்கியமான பகுதிகள் நமக்கு விளங்கும். அதுபோல் சில சூறாக்களுக்கு தப்சீர் தனியாக எழுதியிருப்பாங்க, அதை எடுத்து படிங்க. அல்லது யூடியூப்பில் சில நேரங்கள் ஒரு டைம் ஒதுக்குறது. நீங்கள் உதாரணமாக ஒரு 3 மணிலேருந்து அசர் வரைக்கும், 2:30 அசர் வரைக்கும் யூடியூப்பில் ஒரு தப்சீர் கிளாஸை ஃபாலோ பண்ணுறது. யூடியூப்பில் இருக்கு தப்சீர். அப்படி போய் குர்ஆனுக்குரிய விளக்கத்தை அறிய முயற்சி செய்யுங்கள். 4வதாக குர்ஆனுடைய மெசேஜை நம்முடைய சமூகத்தில் மார்க்கமே இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுங்க. பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக, நெருக்கமானவர்களாக, தெரிந்தவர்களாக இருந்தால்
அவர்களுக்கு மௌத்தாகிறதுக்கு இடையில் ஒரு தர்ஜமத்துல் குர்ஆன் கொண்டு போய் சேர்த்துருங்க இன்ஷா அல்லாஹ். அது சிங்களத்தில் சிங்கள தர்ஜமா இருக்கு, தேடி எடுத்து ஒரு தர்ஜமாவை கொடுத்துருங்க உங்களோட சிங்கள ஃப்ரெண்டுக்கு, அல்லது தமிழில் ஒரு தர்ஜமா கொடுத்துருங்க உங்களோட தமிழ் ஃப்ரெண்டுக்கு. அதுக்கு நீங்கள் செலவு செய்கிற காசிரிக்கே அது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எனவே இப்படியாக குர்ஆனோடு நம்ம நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தினால், குர்ஆன் யாருடைய கலாம்? யாருடைய கலாம்? அல்லாஹுடைய கலாம். அந்த குர்ஆனை பற்றி இவ்வளோ நேரம் பேசும்போதும் கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் அல்லாவும் கேட்டுக்கொண்டிருந்தான். எவ்வளோ மகிழ்ச்சி அடைவான், என்ன எவ்வளோ சந்தோஷப்படுவான். அதுபோல் அந்த குர்ஆனை நம்ம வாழ்க்கையில் எடுத்து நடந்தால், அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால், நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நேசிப்பான், நமக்கு உதவியாக இருப்பான், நம்மோடு அந்த அல்லாஹ் இருப்பான். நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான நல்ல வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த அன்புள்ள சகோதரிகள், ஒரு வரும்போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்னென்றால், இந்த தொழுது கொண்டிருக்கும் போது சிலர் இந்த க்ராஸ் பண்ணுறது முன்னால். அப்போ அது கூடுதலாக வீடுகளில், பெண்கள் வீடுகளில் தொழுறது தான் சிறந்தது. வீடுகளில் தொழும்போது நீங்கள் சுத்ரா வைத்து கொண்டு தொழுவது சுன்னத்தாகும். என்னது சுத்ரா? அந்த சொல்ல டேர்மை பாடமாகிக்கொள்ளுங்க. அப்போ பிள்ளைகளுக்கும் சொல்லலாம் சுத்ரா வைங்கண்டு. சுத்ராண்டா ஒரு தடை, ஒரு திரையை ஏற்படுத்துவது. அப்போ தொழும்போது மேக்சிமம் இப்போ இந்த ஏரியா இருக்கு, இந்த ஏரியாவில் தொழுதிங்கன்னா சுத்ரா இல்லை. ஆனால் இந்த தூணுக்கு பின்னால் நின்று தொழுதிங்கன்னு சொன்னால் சுத்ரா இருக்கு. இந்த தூண் சுத்ரா, இந்த சுவர் சுத்ரா, அது மாதிரி ஏதாவது ஒரு அந்த குர்ஆன் ஸ்டாண்டர்ட் சுத்ராவாக வைக்கலாம். ஏதாவது ஒரு சுத்ராவை முன்னால் வைத்து கொள்வது முக்கியமானது ஆகும். அப்போ அந்த கெப்புக்குள்ளே யாரும் க்ரோஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம சுஜூது செய்கிற இடத்துக்கும் இப்போ இந்த முஸ்ஹாஃப் ஸ்டாண்ட் இருக்கு, அதுக்கு முன்னால் நின்று ஒருவர் தொழுகிறார், அதுக்கு இடையில் போகிறது ஹராம். விளைஞ்ச நான் சொல்கிறது, அப்படி தொழுது கொண்டிருக்கும் இடையில் போகணும். அதுலேயும் பெரிய சோதனை என்னென்னா, இப்போ நாங்கள் ஆண்கள் சுன்னத் தொழுகை வீட்டில் தொழணும். வீட்டில் நம்ம இப்படி சுத்ரா ஏற்படுத்தி நான் இதுக்கு முன்னால் நின்று தொழுறேன், என் வைஃப் க்ரோஸ் பண்ணிட்டான், என்ற தொழுகை என்னாகும்? பாத்திலா போயிடும். தொழுது கொண்டிருக்க அந்த சுத்ரா வைத்து ஒரு குறிப்பிட்ட கெப்புக்குள்ளே நின்று தொழும்போது முன்னால் பெண்கள் க்ரோஸ் பண்ணினால் தொழுகை பாத்திலாகும், ஆண்களுடைய தொழுகை. அது ஹதீஸ் சட்டம், ரைட்? நம்ம அதுக்கு காரணம் நியாயம் எல்லாம் தேடிக்கிறிக்க இல்லாத அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதால நடக்குதுன்னு எடுப்போம். அப்போ சுத்ரா முக்கியமானது. மற்ற பிள்ளைகள் பெண்களுக்கு க்ரோஸ் பண்ணினால் பாவம். அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது உங்களுக்கு முன்னால் யாராவது க்ரோஸ் பண்ண வந்தால் அவரை கையை போட்டு தடுங்கள், அவரை கையை போட்டு தடுங்கள். அப்படியும் அவர் போக நீங்கள் தடுத்ததுக்கு பிறகும் ரிட்டர்ன் போகாமல் உங்களை க்ரோஸ் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணினால் அவரை வெட்டுங்கள் என்றார். வெட்டுங்கன்ற மீனிங் கொல்லுங்களா? இல்லை. அதாவது அந்த அளவுக்கு மோசமான செயல் அவர் செய்வது என்று சொன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, தொழுகையாளிக்கு முன்னால் இப்படி க்ரோஸ் பண்ணுறதுல உள்ள பாரதூரம், பாவம் ஒருவர் சரியாக புரிவாராக இருந்தால், பாவம் என்னன்றதை புரிவாராக இருந்தால் 40 அவர் நிற்க வேண்டி வந்தாலும் நிற்பார், வெயிட் பண்ணிட்டு. 40 என்று அந்த அறிவிக்கிற சஹாபி சொல்றார், எனக்கு 40 நாளா 40 வருஷமாண்டு எனக்கு ஞாபகம் இல்லை, ரைட்? இப்போ ரசூலுல்லாஹ் 40 நாளுண்டே எடுப்போமே, நம்ம அதை க்ரோஸ் பண்ணுறதுக்கு 40 நாள் எடுக்குமாக இருந்தாலும் நிற்பார். ஏனென்றா க்ரோஸ் பண்ணுறது பாவம். அப்போ ஆணுக்கும் இதுதான் சட்டம், பெண்ணுக்கும் இதுதான் சட்டம். எனவே தராவி தொழ வரக்கூடிய பெண்கள் சில நேரங்களில் அவர்கள் வந்த உடனே தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுக்கு இருப்பாங்க, அந்த நேரத்தில் க்ரோஸ் பண்ணுறது கூடாது. அல்லது அவர்கள் வேறு சுன்னத் தொழுதுட்டு நிற்பாங்க, கூடாது. ஆனால் ஜமாத்தோடு நம்ம தொழும்போது, இப்போ இமாம் முன்னால் என்று தொழுறார், நம்ம சஃப்பில் நிற்கிறோம், ஒருவருக்கு ஒது முறிஞ்சிட்டு அவர் க்ரோஸ் பண்ணி போகிறதில்ல, பிரச்சனை இல்லை, ஒது செய்கிறதுக்காக க்ரோஸ் பண்ணிட்டு. அல்லது ஒரு தாய் அந்த சைடில் நிற்கிறா, நம்ம புல்லை அங்கே மாட்டி கத்துது, அப்போ போகணும், இல்லாட்டி எல்லா தொழுகையாளிகளுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ இந்த நேரத்தில் ஜமாத்தோடு தொழுகிற மஅமூம்களுக்கு முன்னால் க்ரோஸ் பண்ணி போகிறதுல எந்த தப்பும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தனியே தொழக்கூடிய ஒருவருக்கு முன்னால் க்ரோஸ் பண்ணுவது பெரும் பாவமாகும். அல்லாஹு தஆலா
அதை மன்னிக்க வேண்டும். இதுக்கு பிறகு இந்த விஷயத்தில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.